வணக்கம், நான் சந்திரா துரோணாச்சாரியார். இன்னைக்குள்ள நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான பிரமுகரை அழைச்சிட்டு நம்மளோட தர்ம யுத்தத்தை சம்மந்தப்பட்ட கேள்விகளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக அழைச்சிருக்கேன். ஸோ இவர் யாருன்னு பார்த்தோமா, விமலன் நாகராஜன். இவர் சோஷியல் மீடியாவில் டிக்டாக்ல குறிப்பாக நிறையா இந்துசம் பற்றியும் சனாதனத்தை பற்றியும் எலபரேட் பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. பொதுமக்களாகிய நீங்கள் அவரோட டிக்டாக் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏன்னா இங்கே இருக்கிற சோஷியல் மீடியா சரி, வெப்சைட்லும் சரி, இன்டர்நெட்லையும் சரி, பல பேர் பல கருத்துக்களை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு புரிகிற அளவுக்கு ஏன், எதுக்கு, எப்படி, எதற்காக, எந்த மாரி நடந்துச்சுன்னு சொல்கிற சின்ன சின்ன எலபரேஷன் இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு இந்த ஷோவில் அவரை நான் அழைச்சதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். வணக்கம் விமலன் நாகராஜன். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். சூப்பராக இருக்கீங்க. அருமையாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தீங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் அவங்களால தான் இந்தமாரி ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வரதுக்கு நீங்கள் தான் முக்கியமான காரணம். ஸோ நிகழ்ச்சிக்கு அழைச்சதுக்கு ஓகே, கண்டிப்பாக வரேன், ஜாயின் பண்ண சொல்கிறதுக்கே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஓகே, உங்களை பற்றி நீங்கள் இன்ட்ரடக்ஷன் பண்ணிங்க. நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க, எங்கே படிச்சீங்க, ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி இப்போ நான் டீச்சராக இருக்கேன், மேத்ஸ் டீச்சராக இருக்கேன். மேத்ஸ் டீச்சர் எந்த ஸ்கூலு? இன்டர்நேஷனல் ஸ்கூலில் டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிச்சு கொடுத்துட்டு இருக்கேன். எந்த ஸ்கூலு? ஃபேவியூ இன்டர்நேஷனல் ஸ்கூல். ஓகே. ஸோ டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேத்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஆனால் ஆக்சுவலாக நான் படித்தது ஃபார்மசி படிச்சுட்டு, ஆனால் டீச்சிங் லைனில் அகாடமிக்கில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அதை விட்டுட்டு நான் அகாடமிலே போயிட்டேன். பிகாஸ் இதுக்கு முன்னே ஒரு குருகுலத்தில் நான் பிள்ளைங்களுக்கு படிச்சு கொடுத்துருந்தேன். சமய வகுப்பு, டியூஷன் கிளாஸஸ்லாம் படிச்சு கொடுத்துருக்கிறப்ப இந்த லைஃப் எனக்கு அவ்வளோ சரியாக பிடிக்கல, ஒத்து போல. ஸோ நான் நினச்சேன், பரவாயில்ல, நான் இப்போ சமய ஸ்கூல்லேயே ஒரு டீச்சராகவே இருக்கேன்னு சொல்லிட்டு என்னோட ஃபீலை மாற்றிக்கிட்டு அப்படி போனேன். ஓகே, நீங்கள் படித்ததுலாம்? படித்தது ஆக்சுவலி ஃபார்மசி. ஸ்கூலம் தமிழ் ஸ்கூலில் தான் படித்தேன் நான். எந்த தமிழ் ஸ்கூலில் செந்தூரில் தம்புசாமி ஒரு ஸ்கூல். தம்புசாமி ஸ்கூல். ஓகே. நான் ஆக்சுவலி கெடால இருந்தேன். கெடாலேருந்து இங்கே கேலுக்கு மைக்ரேட் பண்ணுறப்ப கெடால 2 ஸ்கூலு மாற்றி இங்கே 3வது ஸ்கூல் 6ஆவது படிக்கிறப்ப தம்புசாமி ஸ்கூலில் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஹை ஸ்கூல் ஸ்தாபாக் ஹை ஸ்கூலில் படிச்சுட்டு ஃபார்ம் 6 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிடான்னு சொல்லும் போது நம்ம ஊரில் எந்த ஊர்? செரிடாங். செரிடாங் தமிழ் பள்ளியா? செரிடாங்கில் கணேசர் ஒரு ஸ்கூலில், அப்புறம் அங்கே படாங்ஸில் இருக்கிறப்ப விக்டோரியான்னு ஒரு ஸ்கூல். விக்டோரியா தமிழ் பள்ளியா? விக்டோரியா ஸ்கூல் ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல் தான். ஆமாம். ஆனால் அப்போ 2 வருஷம் தான். 2 வருஷம் தான். ஓகே, சூப்பர். ஓகே, இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆக்சுவலி நான் இது இப்போ செய்கிறது, சோஷியல் மீடியா செய்கிறது ஒரு பேஷனாக, ஒரு ஹோபியாக தான் செஞ்சுட்டு இருக்கேன். நான் ஃபுல் டைமில் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கேன். பட் எனக்கு நான் கற்றுக்கிட்ட விஷயம்லாம் ஓகே, நம்ம என் ஜெனரேஷனுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஏர்ஜில், அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட், ஒரு ஹோபி மாதிரி நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இதுக்கு முன்னே நான் சமய வகுப்பு, சன்ஸ்கிரிட் கிளாஸஸ், வேத வகுப்பெல்லாம் படித்து கொடுத்துட்டு இருந்தேன். பட் இப்போ அந்த ஆசிரமத்தை விட்டு நான் இப்போ தனியாக வீடியோவில் அந்த மாதிரி பதிவு போட்டுட்ருக்கேன். எந்த ஆசிரமம்? முன்ன அங்கே ஸ்தாபாக்கில் இருக்கிற ஒரு பாபாஜி சம்மந்தப்பட்ட ஒரு ஆசிரமம். ஸோ அங்கே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக கிட்ட நான் ஃபார்ம் 4லேருந்து ஆரம்பிச்சிட்டேன். ஃபார்ம் 4லேருந்து அங்கே இருக்கிற ஃப்ளாட்ஸில் உள்ள பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு நம்மளோட சமயத்தில் இருக்கிற அந்த கோட்பாடுகள், அறம், ராமாயணத்தில் என்ன காமிச்சிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு கூப்பிட்டு ட்ராமா செய்கிறது வைக்கிறது, அவங்களுக்கு நம்ம மாத்தில் இருக்கிற சயின்ஸ் புரிய வைக்கிறது. ஸோ தே கெட் இன்ட்ரெஸ்ட். அது பட்டாயமா காசுக்காக செஞ்சு? இல்லை, அது ஃபுல்லாக ஃப்ரீ தான். ஃபுல்லாக ஃப்ரீ. சாப்பாடு அது அப்படி எப்படி எப்படியோ ஆள் ஸ்பான்சர் பண்ணிடுவாங்க. சாப்பாடு கரெக்டாக வரும். அது கூட அதை ஆரம்பிச்சது கூட ஒரு தெய்வ அருள் தான். டக்குன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க, நீயா கிளாஸ் ஆரம்பிக்க கூடாது. அது நான் ஃபார்ம் 4 படிக்கிறப்ப அப்புறம் ஓகே ஆரம்பிக்கலாம். பிகாஸ் ஒரு வாட்டி ஒரு பூஜையில் நான் பேச சொன்னாங்க. நான் பேசிட்டு சொன்னாங்க, நீ பிள்ளைங்களுக்கு சொன்னால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அப்புறம் ஓகே நானும் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது. முதல்ல ஒரு 8 பேர் வந்தாங்க. ஒரு 8 பேர். அப்புறம் அடுத்த நாளுக்கு 30 பேர் ஆகிட்டாங்க அடுத்த வாரம். அப்புறம் 40, 50, 80. அப்படி சின்ன ஒரு வீடு தான், ஃப்ளாட்டில் நான் தான் இருந்தேன். பிகாஸ் நான் அங்கே பிபிஆர் ஃப்ளாட். இப்போ பொதுவாக அந்த நம்ம இந்தியர்கள் இருக்கிற அப்போ நம்மளுக்கு தெரியும் ஏன் இந்த இடத்துல சோஷியல் ப்ராப்ளம் நிறையா இருக்குது. ஏன்னா இங்கே இந்தியர்கள் அவங்களோட ஐடென்டிட்டி, அவங்களோட பாரம்பரியம் எப்போ நம்ம தெரியலையோ அவங்க ஒரு 3rd கிளாஸ் சிட்டிசன் மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் நான் இந்த ஒரு நாகரிகத்திலும் மிக சிறந்த ஒரு இடத்துலேருந்து வந்தேன்னு புரிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி அந்த மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டா தே வில் ஆக்சுவலி அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு தன்னம்பிக்கை வரும். ஸோ நான் அதுதான் பார்க்குறேன். த மூமெண்ட் வி சேஞ்ச் த கான்செப்ட், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்லி அதோட அவங்களோட அந்த எழுச்சி வர ஆரம்பிக்கும். ஸோ அதான் ஒரு படத்தில் இன்செப்ஷனா அவங்க சொன்னாங்க. அதில் சொன்னாங்க, நீ அதில் அந்த ஒரு சிந்தனை மாற்றினா போதும், எல்லாம் மாறிடும். ஸோ அது வச்சு தான் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இல்லை நம்ம பிள்ளைங்கள்ட்ட இதை பற்றி பேசலாம். அப்புறம் அந்த சமய வகுப்புலாம் ஆரம்பிச்சு அப்புறம் ஒருத்தவங்க பார்த்து நீ ஆசிரமத்திலேயே சொல்லித்தான்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நான் ஆசிரமத்தில் ஃபுல் டைமாக நாங்கள் இருந்தேன்.
அப்போ வந்து ஃபார்ம் 6 படித்து முடிச்சோன்னே கொஞ்சம் டைமில் அங்கேயே நான் முழு நேரமாக அங்கேயே இருந்தேன். அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தேன். ஃபார்மசிஸ் ஒரு 4 வருஷம் படிக்க ஆரம்பிச்சுட்டு, அப்புறம் படிக்கிறப்பயே நான் இதில் ஃபுல்லாகவே ஈடுபாட்டுட்டு இருந்து கிராஜுவேட்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஹவுஸ்மேன்ஷிப்லாம் முடிச்சிட்டோன்னா, அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் எனக்கு அந்த ஒத்து வரல. அந்த ஒரு இடத்துல அடைஞ்சு இருக்குது எனக்கு. அப்புறம் நினச்ச பரவாயில்ல, நான் வந்து ஏற்கனவே பிள்ளைங்கள்கிட்ட க்ளோஸாக இருக்கேன், நான் வந்து டீச்சிங் லைன்லேயே போகலான்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ஸ்கூலில் போய் அங்கே டீச்சிங். ஓகே, இப்போ வந்து கிளாஸஸ் நடத்துகிறீங்களா இன்னமும்? நான் வந்து சமஸ்கிருதம் கிளாஸ், அது வேத வகுப்பு நடத்திட்டு இருந்தேன். ஒரு 2 கிளாஸ் பேட்ச் முடிச்சாச்சு. இப்போ வந்து இப்போ நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. பிகாஸ் பேட்ச்னா எவ்வளோ நாள்? ஒரு பேட்ச்? ஒரு பேட்ச் 1 வருஷம் குறைஞ்சது. ஒரு பேட்ச் 1 வருஷம். அது எவ்வளோ பேமெண்ட் டேர்ம்ஸ்லாம் எப்படி இருக்கு? முதல்ல வந்து ஒரு 120 பெர் மந்த் சொல்லிட்டு, அப்போ வந்து ஒரு வாரத்தில் வந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் படிக்கும். அந்தமாரி டாக்ஸ் எதாவது செய்கிறீங்களா? உதாரணத்துக்கு இன்னைக்கு இந்த டாக்ஸை பேச போகிறோம், வாங்க ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா? இல்லை, ஆக்சுவலி அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆரம்பிச்சதில்ல. ஆனால் ஜஸ்ட் கிளாஸஸ் மட்டும் தான். என்னன்னா எனக்கு என்னன்னா, ஓகே பிள்ளைங்க கூட ஆரம்பிச்சு அப்புறம் நான் வந்து ஓகே பரல. சில பேர் என்ன சொன்னாங்க, நான் அந்த கிளாஸில் இருக்கிறப்ப அது வீடியோ எடுத்துகிட்டு போட்டது, அது டக்குன்னு ரொம்ப இதாயிருச்சு. இருக்கிற வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் எடுக்க இல்லை முதல்ல ஆரம்பிக்கிறப்ப அந்த பிள்ளைங்க நான் பேசிட்டு இருக்கிறப்ப அதில் வீடியோ எடுத்தாங்க. அதில் வீடியோ பார்த்துட்டு இது நல்லா ரீச் அவுட் பண்ணி ஆரம்பிச்சிருந்து சொன்னால் ஓகே பரல, இதுக்கப்புறம் தனியாக வந்து வீடியோ ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ இருந்தால் அப்படியே எதார்ச்சையெல்லாம் வந்துச்சு. ஓகே, வென் கம் டு சோஷியல் மீடியா, உங்கள் வீடியோஸ் வந்து என்னோட ஃபீட்ஸில் வந்துச்சு. அப்போ தர்ம யுத்தம் என்ற ஒரு ப்ராஜெக்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு சில கேள்வியில் எடுக்கும்போது ஒரு 50 கேள்வி என்னால் தென்பட்டு வந்துச்சு. இது பேஜோட ஃபாலோவர்ஸ் தான் அந்த கேள்வியை கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கேள்வியை மக்கள்கிட்ட கொடுத்து மக்களோட அபிப்பிராயத்தை பார்க்கலாம், அந்த ஒரு ஐடியாஸ் எடுத்து பிறகு இந்த ஒரு விஷயத்த இந்தமாரி ஒரு நபர்கள், அதாவது உள்வாங்கி இந்த விஷயத்தை பேசுகிறவங்களோ, இந்த ஞானத்தில் இருக்கிறவங்களோ, இந்த வகுப்பில் இந்த நெறியில் இருக்கிறவங்கள கொண்டு வந்து பேசணுமா ஒரு தெளிவான புரிந்துணர்வு கிடைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு போட்காஸ்டே ஏற்பாடு செஞ்சேன். ஸோ அதில் உங்களை வந்து இன்வைட் பண்ணி வர வைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. காரணம், இங்கே என்கிட்ட ஒரு பல லிஸ்ட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த லிஸ்ட்டில் நிறைய கேள்விகள் இருக்குது. இது எனக்கு உண்டான கேள்வியோ பொதுமக்களுக்கு உண்டான ஒரு கேள்வியாக தான் நான் கருதுறேன். ஓகே, இதில் எனக்கு தெரிய வேண்டியது ஃபர்ஸ்ட், தமிழ் மொழிக்கும் சனாதனத்துக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு இது 2 குழப்பமாக தான் இருக்குது. சனாதனம் என்ன, தமிழ் மொழிக்கும் சனாதனத்துக்கும் என்ன தான் பிரீச் இருக்குது? உங்கள் பாணியில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக. ஆக்சுவலி என்னன்னா, இதுக்கு திருப்பி ஒரு கேள்வி கேட்டால், எப்போ வந்து தமிழ் மரபும் தமிழ் பாரம்பரியமும் சனாதனத்தை விட்டு இருந்திருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது பிரியவே இல்லை. இப்போ நம்ம பார்த்தா தமிழ் மரபு தமிழ் பாரம்பரியம்னு போனால், சனாதன தர்மம்னு போனால், சனாதன தர்மத்தில் இருக்கிற புராணம் இதிகாசம் இதில் எல்லாத்துலேயும் தமிழோட மரபு தமிழோட பாரம்பரியம் அதில் எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் பார்த்தா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புராணத்தில் சொன்ன அந்த மச்ச அவதார கதை நீங்கள் பார்த்தீங்களா, அது நடந்ததே பாண்டியன் ஆட்சி காலத்தில் தான். அதாவது பாண்டியன் ஆட்சி காலத்தில் அந்த ராஜா சத்தியவிரதா அவர் அந்த மீன் தோன்ற இடம் வந்து தாமிரபரணி ஆறு, அது வந்து மதுரை அந்த பொதிகை மலையில தான் வந்து நிறுத்தி வச்சாரு சொல்லுவாங்க. இது எல்லாமே சாஸ்திரத்தில் இருக்கு, புராணத்தில் இருக்கு. அத்தனை கதை நடந்ததே தமிழகத்துல தான். அது வந்து நம்ம தெய்வங்களோட அவதாரமா இருக்குன்னா சரி, மதுரை மீனாட்சியோட அந்த அவதாரம் சரி, சிவன் திருவிளையாடல் பண்ண இடம் ஸ்தானமும் சரி, முருகன் அவதாரம் எடுத்தாலும் சரி, வேதம் வளர்த்து தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ விஸ்வாமித்திரர் வந்து காஞ்சிபுரத்துல தான் வந்து காயத்ரி மந்திரத்தை வந்து பார்த்தாரு சொன்னாங்க. அங்க ஏகாம்பரேஸ்வர் கோயில தான் அவருக்கு வந்து அந்த ஒரு 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 நிலை அடைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தமிழக வேதம் வளர்த்த தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா சனாதன தர்மம் ரொம்ப செழித்து வளர்ந்தது வந்து தமிழ்நாடு தான். அது தமிழ்நாட்டு தவிர்த்து இந்து மதம் வளர கிடையாதா? அதாவது அதோட பீரியட் டைம்ஸ் வந்து நார்த்லேருந்து தான் அப்படியே இறங்கி இருக்குன்னு சொல்றாங்க சில பேர். நீங்கள் சொல்கிறது பார்த்தா இல்லை, அது உதித்த இடமே தமிழ்நாடு தான், அது சவுத் இந்தியாவில் தான் உதிச்சு. வேறு இடம் உலகத்தில் வேறு இடத்துல எங்கேயுமே தமிழர் இல்லையா அந்த நேரத்தில்? இல்லை அப்படின்னு சொல்ல முடியல. இப்போ இந்தியாவில் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்தா சரி, தமிழகத்திலும் சரி, குஜராத்தும் சரி, நார்த்து அஸ்ஸாம் எந்த இடத்துலையும் பார்த்தா ஒரு பேசிக்காக ஒரு அநாகரிகம் இருக்குது. அதாவது வேத சிவிலைசேஷன் சொல்கிறாங்க. இந்த வேத சிவிலைசேஷன் எல்லா இதிலும் ரீஜனல்லையும் அதுதான் அஸ்திவாரமாக இருக்குது. இப்போ வந்து நார்த்தில் வந்து ஒரு வகையான அவங்களோட கலாச்சாரமாக இருக்கலாம், தமிழகத்தில் இன்னொரு கலாச்சாரமாக இருக்கலாம். இருந்தாலும் எல்லாமே ஒரு நாடிய ஒரு உயிர் நாடியாக ஒரு பேசிக்காக அஸ்திவாரம் இருந்துச்சுன்னா அது வேத கலாச்சாரம். ஏன்னா எல்லாத்திலும் அது பிரதிபலிக்குது. இப்போ தமிழ் நாகரிகத்தில் பார்த்தா நம்ம ஆட்சி பண்ண பாண்டியன், சோழன், பல்லவர்கள் இவங்க எல்லாமே வேத தர்மத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அவங்களோட புறநானூரில் சரி, தொல்காப்பியம், அகநானூரில் எப்படி வந்து இந்த ராஜாக்கள் வந்து வேத வேள்வி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தொல்காப்பியத்திலே இந்த ஒரு குறிப்பு இருக்குது.
அதாவது எப்படி வந்து இந்த தொல்காப்பியம் கொடுத்தது வந்து 2வது தமிழ் சங்கம். அப்போ முதல் தமிழ் சங்கம் வந்து உருவாக்கி அது தலைமை தாங்கினது வந்து அகஸ்தியர். அப்ப அகஸ்தியரை யார் அனுப்புனா? கைலாயத்திலிருந்து வடக்குல இருந்தானே அனுப்புனாரு. ஸோ அப்ப சிவபெருமானே சொல்றாரு, இங்க தமிழகத்துல ஒரு ஒரு மொழி அழகா உருவாகிட்டு இருக்கு, அதுக்கு நீ இலக்கணம் கொடுக்கணும். அது வரைக்கும் தமிழுக்கு இலக்கணம் இல்லை. அப்புறம் சிவபெருமானோட கட்டளையை எடுத்து அகஸ்தியர், வடக்குல இருந்த அகஸ்தியர் என்ன செய்ய, அவர் சமஸ்கிருதம் அவ்வளவு புலமை இருக்கும். அவர் வந்து வேதத்துல வெளிப்பட்டிருப்பாரு, புராணத்துல இருப்பாரு, ராமாயணத்துல இருப்பாரு. ஸோ அப்பேற்பட்ட அகஸ்தியர் மகா முனிவர் வந்து தமிழகத்துக்கு வர்றார். தமிழகத்துக்கு வந்து என்ன செய்யறாரு, இங்க தமிழகத்துல பாண்டியன் ஆட்சி காலத்துல வந்து சிவனோட கட்டளையில இங்க நம்ம வந்து தமிழுக்கு வந்து ஒரு இலக்கணம் கொடுக்கணும், ஒரு கிராமர் சிஸ்டம் வைக்கணும். அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, சமஸ்கிருதத்துல இருக்கிற ஐந்திரம் அப்படின்னு ஒரு கிராமர் சிஸ்டம் இருக்கும். இப்ப சமஸ்கிருதத்துல 11 வகையான கிராமர் சிஸ்டம் இருக்கு. இந்த ஐந்திரம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இப்ப அதுல எடுத்துட்டு அவரை ஃபாலோ பண்ணி தமிழ்ல வந்து இலக்கணத்தை வகுக்கிறாரு. இது தொல்காப்பியத்துல முதல் பாயிரத்துல இருக்கு. அதாவது எனக்கு முந்தின இருக்கிற ஆசான், தொல்காப்பியத்தில் சொல்றாரு, எனக்கு முந்தின இருக்கிற ஆசான் யாரு? அகஸ்தியர். அவர் வந்து வேதம் கற்ற ஆசான். அவர் இது ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியம்னு சொல்றாரு. அப்ப தொல்காப்பியமே ஐந்திரம் சிஸ்டம்ல வகுத்து வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சமஸ்கிருதத்துல இருக்கிற அந்த மகாபாஷ்யம் இருக்குல்ல, அதோட எக்ஸாக்ட் வேர்சஸ் வந்து தொல்காப்பியத்துல இருக்கு. அதாவது இப்ப சமஸ்கிருதத்துல வந்து மகாபாஷ்யம் சொல்றாங்க, அதுல வந்து பதஞ்சலி எழுதினது, பாணினி எழுதினதோட இது அந்த அதிகாரம் சொல்லுவாங்க, எழுத்து அதிகாரம், சொல் அதிகாரம், இது எல்லாமே இதை வச்சு இதோட பேஸ் பண்ணி எழுந்தது சொல்றாங்க. அப்ப நீங்க சொல்றது வந்து சமஸ்கிருதத்திலேருந்து தான் ஒரு நூல் தமிழா வந்துச்சு அப்படின்னு சொல்றீங்களா? இப்ப சமஸ்கிருதம் வந்து இப்ப நம்ம டைம் லைனா பிரிச்சு பார்த்தா, முதல்ல வந்து ஓல்டஸ்ட் புக்குன்னு பார்த்தா தொல்காப்பியம். நம்ம டைம் லைன்லயே போச்சா அது வந்து 1 BCன்னு வருது. 1 BC. இப்பனா 2020 வருஷத்துக்கு முன்ன. இப்ப அதுதான் தமிழ் இலக்கிய நூல்லே பழசு. இப்ப நம்ம வந்து நான் டைம் லைனை பிரிச்சு போலாமே. இப்போ வந்து முதல்ல வந்து இப்ப நம்மளுக்கு இருக்கிற பக்தி மூவ்மெண்ட் இருக்கிற நாயன்மார்கள், ஆழ்வார்கள் இவங்க இருந்தாங்க. அதுக்கு பின்னால போய் பார்த்தா சித்தர்கள், திருமந்திரம், திருமூலர், இந்த சித்தர்களோட மார்க்கம்லாம் இருந்துச்சு. அதுக்கு பின்னால போய் பார்த்தா நம்மளுக்கு வந்து ரொம்ப பழசுன்னு போய் பார்த்தா சங்க நூல்கள்லாம் வந்துச்சு. அதுக்கும் பின்னால போய் பார்த்தா முத ஆரம்பிச்சது வந்து தொல்காப்பியம். தொல்காப்பியம் தான் தமிழ் புக்கிலேயே ஆக பழமையானது. அது எப்ப வந்துச்சுன்னா 2வது தமிழ் சங்கத்துல. இப்ப தமிழ் சங்கமே கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷமா நடந்துட்டு இருக்கு. உலகத்திலே எந்த ஒரு இடத்துல அந்த மாதிரி சிறப்பு இல்லை. தமிழ் மொழிக்குன்னு ஒரு சங்கம், தமிழ் சங்கம் வந்து 4000 வருஷம், கிட்டத்தட்ட 4000 வருஷம். அதுக்கப்புறம் 1000, அதுக்கப்புறம் 1000 கண்டினியூஸ்லி தமிழ் பத்தி ஃபோரம் டிஸ்கஷன் பண்ணி அதுல எப்படி இந்த தமிழ் மொழியை வளர்க்குறது, தமிழ்ல எப்படி ஞானத்தை பறக்குறது. ஏன்னா முதல் தமிழ் சங்கத்தை வந்து தலைமை தாங்கினது யாருன்னா சிவபெருமான். சிவபெருமானே வந்தாரு. அது வந்து சிவபெருமான் இருந்தாரு, அகஸ்தியர் இருந்தாரு. அந்த ஒரு ஆமா, இந்த பாண்டியன் ஆட்சி காலத்துல சிவனே வந்தாராம். அது வந்து சோமஸ்கந்தரா வந்தாராம். சோமஸ்கந்தரா வந்துட்டு சோமஸ்கந்தரா வந்துட்டு இந்த இதை பாக்குறாரு. அகஸ்தியர் சொன்ன கட்டளை செய்யறாரா, எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா தெற்குல வந்து ஒரு மொழி ரொம்ப அழகான சுந்தர மொழி இருக்கு. இவர் பாக்குறாரு, இந்த மொழியிலையும் ஆன்மீகம் பரப்பணும், இந்த மொழியிலையும் என்னோட அந்த உயரிய ஒரு தத்துவம் உலகத்துக்கு வந்து மக்களுக்கு எல்லாத்துக்கும் வரணும்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த ஒரு தத்துவம் வந்து இந்தியால எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருந்துச்சு அந்த காலத்துல. இப்ப அது எதுவுமே இல்லாம அதுவே சொந்தமா நடந்துட்டு. அதாவது எப்படி கடவுள் வந்து ஒரு இடத்துல வந்து ரீஜனலி அந்த பீப்புளுக்கு அந்த ஞானத்தை வழங்குறாரு. இப்ப அதான் சொல்ல, சமஸ்கிருதம் வந்து ஒரு தனிப்பட்ட இனத்தோட மொழி, தாய்மொழின்னு சொல்ல முடியாது. இப்ப எங்க சொல்லலாம் சமஸ்கிருதம்? இப்ப ஒரு தமிழ் சொல்றான், தமிழகத்துல இருக்கிற உங்களோட, இப்ப குஜராத்னா நம்ம சொல்லலாம், கன்னடம் சொல்லலாம். அப்ப சமஸ்கிருதம் யாரோட மொழி சொல்ல முடியாது. அப்ப இப்போ காமன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, சமஸ்கிருதம் வந்து ஹிந்தி லாங்குவேஜ் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்தா ஹிந்தி லாங்குவேஜுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் அவ்வளவு சம்மந்தம் இல்லை. ஹிந்தி லாங்குவேஜ் வந்து பெர்ஷியன் லாங்குவேஜ்ல இருந்தா ரொம்ப எடுத்திருக்காங்க. அப்ப எந்த லாங்குவேஜ் சமஸ்கிருதத்தோட க்ளோஸா இருக்குன்னு பார்த்தா தமிழ் தான். அதான் வந்து யாரு ஔவையார் சொல்லியிருப்பாங்க. ஔவையார் அழகா சொல்லியிருப்பாங்க, ரொம்ப ரொம்ப ஒரு பரிபாஷையில சொல்லியிருப்பாங்க. அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் சொல்லியிருப்பாங்க. அன்னை வந்து தமிழ்ல வார்த்தை பாய்ச்சிருக்காங்க, ஆனா பிதா வந்து தமிழ் வார்த்தை இல்ல, சமஸ்கிருத வார்த்தை. அவங்க என்ன மறைமுகம் சொல்றாங்களா, தமிழும் சமஸ்கிருதம் ரெண்டுமே கடவுள் வந்து வெளிப்படுத்தின ஒரு மொழி. அதான் வந்து திருமந்திரத்துல சொல்லியிருப்பாரு. யாரு? திருமணம் சொல்லியிருப்பாரு, வடச்சொல் தமிழ் சொல் இவ்விரண்டும் இறைவன் அருளால கொடுத்தாரு. இது மூலியமா நம்மளுக்கு உலகத்துக்கு வந்துச்சு. ஸோ இந்த 2 மொழியும்
முன்னேறி தெய்வம், இது ரெண்டுத்துக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதா இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வையார சொல்றாரு. அம்மா அப்பாவுக்கு சமம். இப்ப நம்ம அம்மா அப்பா எப்படி பிரிக்க முடியும்? இப்ப சமஸ்கிருதம் ஒன்னொரு ரீஜனல் லாங்குவேஜ்னா நம்ம அதை பிரிச்சு நம்ம வந்து ஒரு வேற்றுமையா பார்க்கலாம். இது வேற்றுமையா பார்க்கவே முடியாது. ஏன்னா ஒரு ஒரு எப்படி அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கும், நம்மளோட எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்கும் சமஸ்கிருதம் அது உள்ளுக்கே இருக்கு. அதாவது அது ஒரு உயிராவே இருக்கு எல்லாத்துக்கும். தமிழுக்கு உயிராவே இருக்கு. இப்ப சமஸ்கிருதம் நம்ம தமிழ்லேருந்து பிரிச்சா திருக்குறள்ல எழுத முடியாது. ஏன்னா திருக்குறள் இருக்கிற முக்காவாசி வார்த்தை சொல்ல முடியாது. அந்த டைட்டில்லாம் பார்த்தா அதிகாரம் அந்த மாதிரி வார்த்தை எல்லாமே பகவான் அந்த மாதிரி நிறைய காமான்னு இருக்கு. பகவான் காமா அப்புறம் வந்து நிறைய விஷயம் வந்து எடுத்துட்டா அங்க வந்து தமிழ்ல அது செய்ய முடியாது. தொல்காப்பியம் அந்த வார்த்தையே காப்பியம் காவியம்லேருந்து வந்துச்சு. காவியம் இந்த காவியம் வார்த்தை வந்து முதல்ல வெளியே வந்தது ரிக்வேதா. ஸோ அப்படின்னு பார்த்தா எல்லா இதுலயும் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த சமஸ்கிருதம் ஒன்னா இருக்கு, அது பிரிக்க முடியாத மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ தொல்காப்பியத்தை தான் நம்மளுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் புக்கு தமிழ் இது. அப்ப தொல்காப்பியத்துல பாயிரத்திலே போட்டிருக்காங்க இந்த மாதிரி என்னோட ஆசான் வந்து வேதத்தை கற்றுரு. அப்பனா வேதம் எத்தனை வருஷத்துக்கு முன்னுக்கு இருந்திருக்கும். அப்புறம் அவர் சொல்றாரு அகஸ்தியர் வந்து ஐந்திரத்தை வச்சுதான் இந்த தமிழுக்கு வந்து இலக்கணத்தை வகுத்தாரு. அப்பனா தமிழ் ஒரு ஒரு அழகான ஒரு மொழி இருந்திருக்கு, ஆனா அதுக்கு இலக்கணம் வரல. அப்ப சிவபுரம் என்ன சொல்றாரு, ஏற்கனவே சமஸ்கிருதம் ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா ஒரு இலக்கணத்தோட நிறைய விஷயம் இருக்கு, இதுக்கு தமிழுக்கும் நம்மள அந்த மாதிரி ஒரு விஷயத்த வகுக்கணும், வகுத்தாதான் தமிழுக்கு நிறைய ஆன்மீக சம்பந்தப்பட்ட அந்த படைப்புகள் செய்ய முடியும். அதுக்கப்புறம் அப்படி அகஸ்தியர் வந்து செஞ்சிருக்காரு. அப்ப தொல்காப்பியத்துல இருக்கு இந்த மாதிரி சிஸ்டம் இருக்கு. அப்புறம் திருப்பி பின்னாடி ரிவைண்ட் பண்ணி பார்த்தா இதுக்கும் 600 வருஷத்துக்கு பின்னாடி போய் பார்த்தா சமஸ்கிருதத்துல வந்து இலக்கணத்தை எழுந்தினது வந்து பாணினின்னு சொல்றாங்க, அஷ்டத்தியாயி. இப்ப அஷ்டத்தியாயி பாணினியில வந்து 600 வருஷத்துக்கு முன்னுக்கு தொல்காப்பியத்துக்கு முன்னுக்கு வந்து இந்த மாதிரி சிஸ்டமா சொல்லியிருக்காங்க. அது ஐந்திரம் மட்டும் இல்ல, நிறைய விஷயம் இருக்கு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, பாணினி சொல்றாங்க இது வந்து நான் இப்ப கடைசியா சொல்றேன், ஆனா இது எத்தனையோ வருஷ கணக்குல இருந்திருக்கு, 1000 வருஷ கணக்கு இருக்கு. அப்புறம் அதுக்கு பின்னாடி ரிவைண்ட் பண்ணி பார்த்தா ரிக்வேதம் 1500 வருஷம் குறைஞ்சபட்சம். அப்போ ரிக்வேதம் இதெல்லாம் எவ்வளவு ஒரு தொன்மையா இருக்கும். 4 வேதத்துல இதுல எது எல்லாமே வந்து சமஸ்கிருதம் தான் எழுதப்பட்டிருக்கா? இப்ப முதல்ல வந்து இந்த வேதம் வெளிப்பட்டது வந்து ஒரு மொழி நம்ம சொல்ல முடியாது. இப்ப சமஸ்கிருதம் அப்படின்னு நம்ம லேட்டரா தான் அது வந்து ஒரு மொழியா ஆக்குனாங்க. ஆனா முதல்ல வந்து அது ஒரு ஒலினா ஒரு சவுண்டு. அப்படின்னா ஒரு 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 பிரபஞ்ச ஒலி ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு பிரபஞ்ச ஒலி ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த ஒலியை வந்து முதல்ல உள் வாங்கி ஒரு மந்திர சுரூபமா எழுந்துறாங்க. மந்திர சுரூபமா அது உள் வாங்கிக்கிறாங்க, ரிஷிகள் வாங்குறாங்க. அதாவது பிரபஞ்சத்துல யார் ஒரு உச்சபட்ச கட்டத்தை அடையிறப்ப இந்த ஃப்ரீக்வன்சிலாம் இருக்குல்ல, இந்த ஃப்ரீக்வன்சி ஒரு கோடிங்கா இருக்கு. இந்த ஃப்ரீக்வன்சியை கேட்கிறப்ப இந்த சவுண்ட் அப்படியே எடுக்கிறப்ப இது ஒரு 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 மந்திரமா இருக்கு. இந்த மந்திரத்தை முதல்ல வந்து அவங்க எடுத்து வேதமா வகுக்கிறாங்க. இதுதான் முதல்ல வந்துச்சு வேத லாங்குவேஜ்னு சொல்றாங்க. இப்ப வேதத்துல வெளிப்பட்ட இந்த ஒரு சவுண்டு ரொம்ப கியூரியஸா பாக்குறாங்க, இது என்ன ஒரு 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 ஒலி, இதுக்கு நம்ம வந்து ஒரு இலக்கணத்தை உருவாக்கணும், இதை வச்சு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, அந்த மொழியை வந்து சமயக் கிருத்தம் அப்படின்னா நல்லா வந்து அந்த சிஸ்டத்தை வந்து ரிஃபைன் பண்ணி சமயக் கிருத்தம்னா நல்லா பதமாக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. இவால்வ் பண்ணுது. அப்படிதான் அதுக்கு சமஸ்கிருதம்னு பேர் வந்துச்சு. ஒரிஜினலி சமஸ்கிருதம் வந்து ஒரு மொழி இல்லை, சமஸ்கிருதம் ஒரு பிரபஞ்சத்தோட லாங்குவேஜ். அது வந்து லேட்டரா அது வந்து ஒரு லாங்குவேஜா கோடிஃபை பண்ணது வந்து பாணினி அவர் செஞ்சாரு. அதுக்கப்புறம் பதஞ்சலி வந்து அதுக்கு இன்னும் ஃபர்தரா வந்து புக் எழுதினாரு. இதெல்லாம் நடந்தது எங்கன்னா மேல எங்க நடக்கல, காஞ்சிபுரத்துல நடந்துச்சு. அதாவது சிவபெருமானா சொல்றாருன்னா சிவபெருமானோட டமருல இருந்து இந்த சவுண்ட்லாம் வந்துச்சு. அதாவது இந்த சமஸ்கிருதத்துல உள்ள சவுண்ட் எல்லாமே வெளிப்பட்டுச்சு சிவபெருமானோட. எங்க இருந்து வெளிப்பட்டுச்சு? சிவபெருமானோட டமரு அந்த உடுக்கையில வந்துச்சு. உள்ள அர்த்தம் என்னன்னா, இப்ப சமஸ்கிருத சவுண்டு வந்து ஹியூமனால உருவாக்கப்பட்டது இல்லை. இப்ப நம்மளுக்கு உயிர் எழுத்து எவ்வளவு இருக்கு தமிழ்ல? 12. இங்கிலீஷ்ல பபிள்ஸ் வந்து ஒரு 5 இருக்கும். இப்ப இந்த உயிர் எழுத்து சமஸ்கிருதத்துல எத்தனை உயிர் எழுத்து இருக்குன்னா 16 இருக்கு. 16. இப்ப இந்த 16ம் மனச உருவாக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. இந்த 16க்கும் சந்திரன் இருக்கிற அந்த கலைகள் இருக்குல்ல, 16 கலைகள் சொல்லுவாங்க. இந்த த்ரோட்ல இருக்கிற ஒரு சக்கரா இருக்கு, விசுத்தி சக்கரான்னு சொல்லுவாங்க. அந்த விசுத்தி சக்கரம் வந்து 16 இதழ்கள் இருக்கும். அப்ப இதுக்கும் பிரபஞ்சத்துக்கும், அதாவது அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் இருக்கிற ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல, இதுதான் சமஸ்கிருதத்தோட அக்ஷரங்கள். புரிஞ்சுக்கிறதுக்கு ஆமா இல்ல, இட்ஸ் கூஸ்பம்ப். சோ அப்போ இப்ப நம்ம சக்கரால வந்து நம்ம பார்க்கணும் ஒரு அக்ஷரங்கள் வார்த்தையா இருக்கு.
அப்போ இங்க இந்த இந்த சக்கரம் இது எல்லாத்தையும் வகுத்து எடுத்து கணக்கு பண்ணி பார்த்தா 51 சவுண்ட் இருக்கு. நம்மளுக்கு கண்டுபிடிச்சதுல மொத்தம் 64 இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப சமஸ்கிருதத்துல 51 அக்ஷரம் வச்சிருக்காங்க. அதுதான் சிவனோட டமருல வெளிப்பட்டிருக்கு. அதாவது பிரபஞ்சத்துல எந்தெந்த சவுண்ட் உருவாக்க முடியுமோ அது எல்லாமே அவர் வந்து வெளிப்படுத்திருக்காரு. இப்ப இந்த சவுண்ட் வந்து நம்ம நம்ம வோக்கல் கோட் இருக்குல்ல, நம்ம வோக்கல் கோட்ல எது இதெல்லாம் உருவாக்க முடியும். அதாவது இப்ப தமிழ்ல வந்து க க ஒரே வார்த்தை தான் பார்க்க முடியும். இப்ப வந்து பாவம் இல்ல பாவம் நம்ம விவரிக்க முடியாது. புரியுதா? அதாவது பா பான்னு இல்லை. ஆனா சமஸ்கிருதத்துக்கு வந்து கே கிட்டத்தட்ட ஒரு 4 கா இருக்கும். க க க க. அப்படின்னா இந்த ஒரு ஸ்தானத்திலேயே அவ்வளோ வகையான வேரியேஷன் உருவாக்கலாம். அதாவது பிராணா உள்ளுக்கு இழுத்தா எந்த மாதிரி சவுண்ட் வரும், பிராணா இல்லாம இருந்தா எந்த மாதிரி சவுண்ட் வரும், இங்கேருந்து நீசலுக்கு பிரெயினுக்கு கனெக்ட் பண்ணா எந்த மாதிரி சவுண்ட் வரும். அந்த மாதிரி உடல்ல எத்தனை அளவுக்கு சவுண்ட் உருவாக்க முடியும்னு பார்த்தா சயின்ஸ் பிரகாரம் 51 சவுண்ட் உருவாக்கலாம். ஆனா இதெல்லாம் வந்து நான் சேர்க்கல. அதாவது கா கா கி கீன்னு சேர்க்கல. ஜஸ்ட் கா ஒண்டி தான். கா ஒண்டி இந்த இதெல்லாம் சேர்க்காம மெய்யெழுத்து சேர்க்காமன்னு சொல்றேன். அதாவது மெய்யெழுத்து உயிரெழுத்து சேர்க்காம அது மட்டும் 51 இருக்கு. இந்த 51 நம்ம சக்கரால பார்த்தா அத்தனையும் இருக்கு. இதே 51 சவுண்டு நம்ம இந்து மதத்துல எப்படி உலகம் தோணுச்சு, சிவன் பார்வதி சிவன் சக்தி எல்லாமே இந்த சமஸ்கிருதத்துல நம்மள விளக்கலாம். அதாவது ஆ சிவபெருமான், ஆ அப்படி வருதுன்னா இது சக்தியா வெளிப்பட்டிருக்காரு. அப்புறம் ஈ சொல்றப்ப இந்த பிரபஞ்சம் எப்படி வந்து ஒரு 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 இச்சையினால இது உருவானுச்சு அப்படின்னு, இந்த ஹோல் பிரபஞ்சம் எப்படி உருவானுச்சு, எப்ப நம்ம வந்தோம் அப்படின்னு சிவபெருமான் பதஞ்சலி முனிவர் அதாவது சனகாதி முனிவர்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா அவங்களாம் ஞானத்தை தேடி உட்காந்துருக்காங்க. எப்படி வந்து எனக்கு இது வந்து இந்த பிரபஞ்சத்தோட ரகசியம் தெரியணும்னு சொல்லியிருக்கிறப்ப சிவபெருமான் தாண்டவம் ஆடி அவர் டமருல அது உடுக்கையில வந்து ஆடி காமிக்கிறாரு. அது அந்த அந்த அதோட அழகா வருது. அதான் சொன்னாங்க, நிறுத்தாவசானே நடராஜராஜோ நனாத டக்கம் நவபஞ்சவாரம். அப்பாவது சனகாதி முனிவருக்கு வந்து ஞானம் உருவாக்குறதுக்காக இவர் என்ன செய்யறாரு, டமரு வந்து 14 வாட்டி அசைக்கிறாரு. உடுக்க 14 வாட்டி அசைக்கிறாரு. அசைக்கிறப்ப வந்த இந்த தத்துவங்கள் தான் இந்த வாழ்க்கையோட அல்டிமேட் ரகசியம். அதுலேருந்து வந்ததுதான் சமஸ்கிருதத்துல இருக்கிற, நம்ம இப்ப இந்த காலத்துல சமஸ்கிருதம் சொல்றோம், ஆனா அப்ப வந்து அது வந்து பிரபஞ்ச மொழி. சோ இது பிரபஞ்ச மொழினா எனக்கு ஒன்னொருத்தவங்களுக்கு தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலாய்க்கரம் இல்ல எல்லாத்துக்கும் பொதுவான விஷயம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு இனத்துக்கும் நம்ம அது இது பண்ண முடியாது. ஆனா ஒரு 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 பியூட்டிஃபுல் விஷயம்னா தமிழோட ரொம்ப சம்பந்தம் இருக்கு அதுக்கு. அப்ப சிவபெருமான் தான் முதல்ல டமருல உடுக்கையில அந்த சவுண்டு உருவாக்குனாரு. அந்த சவுண்டுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. இப்ப சமஸ்கிருத வார்த்தை வந்து ஒரு அக்ஷரம் இருக்குல்ல, அந்த ஒரு அக்ஷரம் நம்ம உடம்புல ஒரு மாற்றத்தை உருவாக்குது. இப்ப நான் வந்து சமஸ்கிருதத்துல மந்திரம் இருக்கு. இப்போ வந்து மந்திரம் வந்து ஒரு வகையான சந்தஸ்ன்னு சொல்லுவாங்க வேதத்துல. இப்ப அந்த மந்திரத்தை நான் படிக்கிறப்ப எனக்குள்ள ஒரு மாற்றம் உருவாகுது. ஏன்னா நானே சவுண்ட்ல தான் உருவாக்கப்பட்டிருக்கேன். இப்ப பிசிக்ஸ் என்ன சொல்லுது, குவாண்டம் பிசிக்ஸ். அப்படின்னா நம்ம பார்க்குற இந்த உலகம் எல்லாமே ஜடம் மாதிரி இல்லை, இட்ஸ் நாட் அ மியர்லி பார்ட்டிகல். அதுக்குள்ள எனர்ஜியில தான் அது இயங்கிட்டு இருக்கு. ஆனா இது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். அதாவது இந்த பிரபஞ்சம் எல்லாமே ஒரு சவுண்டு தான் இருக்கு. அதுதான் சப்த பிரம்மன், ஓம்னு சொல்றோம். இந்த ஓம்ல தான் எல்லாம் வந்துச்சு. இப்ப கூட இந்த நாட்களை நம்ம பார்த்தோம்னா இது உண்மையிலே ஒரு சவுண்ட்ல தான் இயங்கிட்டு இருக்கு. நம்ம கண்ணுக்கு ஒரு ஜட பொருளா தெரியுது, ஆனா உண்மையிலே இது வந்து ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜி கடைசியில் எங்க முடியுதுன்னா ஒரு சப்தத்துல முடியுது. இந்த சப்தத்தோட எக்ஸ்ரேன்னு சொல்லுவாங்களா, இந்த எக்ஸ்ரே தான் மந்திரங்கள். அப்ப நம்ம ஒரு கடவுளை பார்க்கணும், ஒரு தெய்வத்தை பார்க்கணும். அந்த தெய்வத்தோட சூக்ஷ்ம ரூபம்னு பார்த்தா ஒளி. இப்ப நான் இருக்கேன், நான் யாரு? இப்ப தமிழ்ல வந்து அகம்னு சொல்லுவாங்களே, அகம்னா என்ன அர்த்தம்? அகம்னா உடல். ஆனா இது உண்மையான அர்த்தம் தெரியாது. அர்த்தம் என்னன்னா இதோட வார்த்தை உண்மையிலே சமஸ்கிருதத்துல இருந்துச்சு, அகம்னு சொல்லுவாங்க. அகம்னா ஆலேருந்து ஆரம்பிச்சு கடைசி முடிகிற வார்த்தை ஜெட் வந்து சமஸ்கிருதம் வந்து ஹா. அப்படின்னா முடியுது. அப்ப வந்து நான் முதல்ல என்ன உருவாக்கின சவுண்ட் வந்து ஆலேருந்து உருவாக்கி கடைசியில இந்த பரிணாம வளர்ச்சி எங்க முடியுதுன்னா முடியுது. அப்ப அதனால யார் ஒருத்தவங்க இந்த உலகம் தோன்றி கடைசி பரிணாம வளர்ச்சியில வந்தவங்க தான் மனிதர். அதனாலதான் அவங்கள நம்மள அகம்னு சொல்றோம். தமிழ்ல வந்து ஹா அந்த வார்த்தை இல்லை, நிறைய வார்த்தை இல்லை. ஸோ அதனால முதல்ல இது வந்தது. ஸோ உண்மையான நம்மளோட தமிழ் மரபு கலாச்சாரத்தோட ஒரிஜினலான அந்த தத்துவம் புரியுறதுக்கு நம்ம உண்மையிலேயே இதுக்கு பின்னால போய் அந்த பிரபஞ்சத்தோட ரகசியத்தை பார்க்கணும். அந்த பிரபஞ்ச ரகசியம் முதல்ல கடவுளால வெளிப்பட்டது வந்து
சமஸ்கிருதம். அதான் சிவன் வந்து உடுக்கையால கொடுத்தாரு. அதுக்கப்புறம் முருகப்பெருமான் நளினத்துக்காக இந்த கான்வர்சேஷனலா இருக்கணும். பிகாஸ் இது வந்து கோடிங் லாங்குவேஜ், இது மந்திரம். ஆனா இது பேசுறதுக்கு அவ்வளவு சுலபமா வராது. அப்ப நான் நடைமுறைக்கு நான் பேசணும். இதை பேசுறப்ப நான் சில விஷயம் ரெடியூஸ் பண்ணணும். நான் வந்து ஒரு ஒரு தடுப்பான வார்த்தைலாம் பாய்க்க முடியாது. அப்ப கான்வர்சேஷன்லாம் இறங்கி சாதாரண மனசை பேசுறதுக்காக தமிழ்ல அவர் வந்து ஸ்பெஷலைஸா ஒரு மொழி உருவாக்குனாரு. யாரு? முருகப்பெருமான். ஸோ சிவபெருமான் சமஸ்கிருதத்தை உருவாக்குனா, முருகன் தமிழை உருவாக்குனார். ஒரு பெருமை இருக்கு. ஏன் பெருமைக்குன்னா, நளினத்தோட கவிதை இந்த மாதிரி விஷயம் நடைமுறை பேசிக்கு கான்வர்சேஷனுக்கு தமிழ் வந்து ரொம்ப ஈஸியா நம்ம பேச முடியும். சமஸ்கிருத மந்திரம், ஆனா கான்வர்சேஷன் வந்து அந்த அளவுக்கு அது பேசப்படல. ஏன்னா அது கோடிங்க்குன்னு வச்சாங்க. அதனால தான் வந்து அது நடைமுறையில் வந்து இல்லை. நடைமுறை இல்லை. அது வந்து ஏன் வந்து கோவிலுக்குள்ளேயே போய் அடங்கிருச்சு? அதான் இப்போ வந்து இந்த சமஸ்கிருதம் வந்து இந்த மந்திரம் இப்போ கோயிலை வந்து நம்ம வந்து ஆன்மீகத்தை நோக்கி போகிறோம். அதாவது பிண்டத்துக்கும் அண்டத்துக்கும் உள்ள அந்த ஒரு கனெக்ஷன் தானே, ஒரு பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் எப்படி போய் அடையிறதுன்னு பார்த்தா இந்த சவுண்டு மூலியமாக தான் அடையிறோம். அதுதான் கோயில் வந்து மணி அடிக்கிறாங்க. ஏன் மணி அடிக்கிறப்ப அந்த நம்மளோட மைண்ட் எல்லாம் வந்து மணி சவுண்டில் போய் அடங்கி ஒடுங்கி கடைசியில் அந்த ஒரு சைலன்ஸ் ஸ்டேட்டுக்கு போதுறாய். அப்போ சவுண்டில் ஒரு ரகசியம் இருக்குது. அப்போ இந்த பிரபஞ்ச சவுண்டு எல்லாமே இது பண்ணி எந்தெந்த சவுண்டு நம்ம சக்கரத்துக்கு சம்மந்தம் இருக்குது, எந்த சவுண்டு இந்த பிரபஞ்சத்துக்கு சவுண்டு இருக்குது அப்படின்னா 16 உயிரெழுத்து சமஸ்கிருதத்துக்கும் சந்திரனோட கலைக்கும் சம்மந்தம் இருக்குன்னா இது எப்படி சம்மந்தம் இல்லையா? அப்போ இவங்க என்ன சொன்னாங்க, கோயிலில் வந்து இருக்கிற அந்த யந்திரம் வச்சு பிரதிஷ்டை பண்ணுறாங்க. யந்திரத்து மேலே தந்திரம் இருக்குது, அதாவது அந்த சிலை இருக்குது. அதில் தான் வந்து அந்த அந்த யந்திரம் தான் இந்த சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணி அந்த ஒரு சக்தி வருது. இப்போ இந்த யந்திரம் எதுல அச்சரங்கள் இருக்கு, இந்த அக்ஷரங்கள் இருக்கு. இப்போ நான் வந்து இப்போ வந்து நான் ஒரு விஷ்ணுவோட மூர்த்தி நான் பிரதிஷ்டை பண்றேன். அப்போ அந்த மந்திரம் வந்து ஓம் நமோ நாராயணா அப்படின்னு இருக்கு. இல்லை சமஸ்கிருத ஓம் நம சிவாய. இப்போ இந்த 5 அக்ஷரங்கள் திருப்பி சொல்ல அந்த யந்திரம் வேலை செய்யுது. இப்போ இந்த அக்ஷரம் நான் சொன்னேன் இல்லை, நான் இந்த பிரபஞ்ச மொழியில் நான் சொல்ல மாட்டேன், நான் தமிழ்ல தான் சொல்றேன்னா, நான் சிவனை வணங்குகிறேன் சொல்றப்ப எத்தனை அக்ஷரங்கள் வருது? அப்ப இதோட கணக்கு தப்பா போயிருது. அது தமிழ்ல வரும்போது அது ஏங்கிறது விஷயம் வந்து நடக்கல. சோ அதனால வந்து சமஸ்கிருதம் சொல்லும்போது அதோட கோட் லாங்குவேஜ் சுருக்கி இருக்கு. சுருக்கிறப்ப இது சொல்ல ஏன்னா சமஸ்கிருதம் பீஜங்கள், இது வந்து ஒரு ஒளி. அப்ப நான் திருப்பி சொல்றப்ப அந்த ஒரு அக்ஷரமும் சரி யந்திரமும் சரி எனக்குள்ள இருக்கிற யந்திரமும் சரி ஆக்டிவேட் பண்ணுது. இப்ப நம்ம இதுல கை வச்சனாவது யந்திரத்துல கை வைக்கிறோம், அந்த சிலையோட அந்த எனர்ஜி கை வைக்கிறோம், இங்கேருந்து இருக்கிற வான சாஸ்திரம் கை வைக்கிறோம், அங்க இருக்கிற அந்த யூனிவர்ஸ் எல்லாமே இதாகுது. அதே சமயத்துல நம்ம கோயில்ல வந்து மந்திரம் தான் நான் சொல்றேன், மந்திரம் வேதம் மட்டும் தான் சொல்றேன். அதே சமயத்துல நம்ம வந்து தேவாரம் இருக்கு, நம்ம பாட்டு பாடுறோம், நம்ம கடவுள்கிட்ட பேசுறோம், இது எல்லாம் தமிழ்ல தான். அதான் சோழர் காலத்திலே வந்து வேதம் ஓதுவர்களை வச்சிருந்தாரு, தமிழ்ல ஓதுவர்களை வச்சிருந்தாரு. அதாவது தேவாரம் பாட்டு. ஏன்னா சோழர் வந்து அவ்வளவு கரெக்ட் பிரிசர்வ் பண்ணாரு. அவரே போய் சிதம்பரத்துல போய் மீட்டு எடுத்தாரு தானே அந்த திருமுறைகள்லாம். ஸோ சோழர் காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா 2 பேரும் வச்சிருப்பாரு. தமிழ் ஓதுவர்களும் இருப்பாங்க, சமஸ்கிருதம் என்ன செய்வாங்கன்னா மந்திரங்கள் இந்த வேதத்தை அழகா ஓதுவாங்க. அதே சமயத்தில் தமிழ்ல அழகா சுந்தர மொழியில வந்து அவங்க வந்து தேவாரம் படிப்பாங்க, திருமுறைகள் படிப்பாங்க. இது ரெண்டும் கரெக்டா இருந்துச்சு. அது சித்தர்கள் காலமும் சரி, சோழர்கள் காலமும் சரி, எல்லாமே கரெக்டா அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு பிரிவினை இல்லை. ஏன்னா வந்து இப்போ நான் சொல்றேன், இப்போ நான் கம்ப்யூட்டர் ஒரு கோடிங் லாங்குவேஜ் இருக்கு, கோடிங் லாங்குவேஜ் கான்வர்சேஷன் இருக்கு. அதில் இப்போ நான் சொல்ல முடியுமா? இல்லை, நான் வந்து இங்கிலீஷ் தான் டைப் பண்ண சொல்ல முடியாது. அந்த நம்பர்ஸ் போட்டால் தான் அது வேலை செய்யும். அதே மாதிரி தான் சமஸ்கிருதம் வந்து ஒரு பிரபஞ்ச மொழி. இது வந்து ரெண்டுமே இதோட பரிணாம வளர்ச்சி கான்வர்சேஷன்ல தமிழ்ல இருக்கு. தமிழும் சமஸ்கிருதம் தனித்தனியாக பிரித்து பார்க்குறப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரும். ஆனால் ரெண்டுமே ஒன்றுக்குள்ளே ஒன்று கலந்துருக்கு. ஒரு அம்மா அப்பாவுக்கு சமம். இப்போ அம்மா அப்பா வந்து நம்ம டைவர்ஸ் பண்ணிட்டா எப்படி இருக்கும்? ஆமாம், நம்ம வந்து நம்மளோட ஐடென்டிட்டி காண போயிடும். தமிழுக்குன்னு உரிய ஒரு விஷயம் அது. சமஸ்கிருதம் வந்து நம்ம கூட அட்டாச்சாக இருக்கும்போது மாதாவும் பிதாவும் இருக்கிற மாரி தமிழுக்குன்னு உரிய ஒரு விஷயம், தமிழர்களுக்கு உரிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து தமிழர்களை எடுக்கும்போது அங்கே வந்து கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, புத்திசமும் இருக்காங்க, ஜெயினிசம் இருக்காங்க, அதே நேரத்தில் இஸ்லாமிக்கும் இருக்குது. ஸோ இது அவங்களுக்கு அது பொருந்தாதுன்னு சொல்கிறீங்களா? இல்லை இது உண்மையாகவே அவங்களுக்கு பொருந்தாது, அவங்களுக்கு எடுத்துக்க மாட்டுறாங்க, நம்ம அதை ப்ரிசர்வ் பண்ணணும்னு சொல்கிறீங்களா? இப்போ நம்ம இந்து வாழ்வியல் முறை இருக்குல்ல, இது வந்து எந்த காலத்துக்கும் அது பொருந்தும். அதில் தான் அது பேர் சனாதனம். அதாவது இப்போ நான் வந்து ஒரு 100 வருஷம் சென்று ரொம்ப வேணாம். இப்போ நான் ஃபார்மசி படித்தேன், இப்போ ஒரு மெடிசன் கண்டுபிடிக்கிறேன், 20 வருஷம் R&D ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க, வெளியே வந்த கணத்திலே வித்ட்ரா பண்ணுறாங்க மார்க்கெட்லேருந்து.
அது 20 வருஷம் ரிசர்ச் வீணா போகுது. அப்போ இவ்வளோ படிச்சு செஞ்சதே 21 வருஷத்துல அது கடைப்பிடிக்க முடியல. அப்போ லைஃப்ல மார்க்சிசம்னு ஒரு இது இருக்கு. இப்போ அது ஃபெயில்டு தத்துவம். மார்க்சிசம் வேலை செய்யல. அப்போ ஒரு காலகட்டத்தில் ஒரு தத்துவம் ஒரு வாழ்வியல் முறை வேலை செய்யாம போயிருக்கு. உலகத்தை விட்டு காணாம போயிருச்சு. அதோட பரிணாமம் வளர்ச்சி வரும்போது அது ஒரு காலகட்டத்தில் அதனால இப்ப இருக்கிற டைம்க்கெல்லாம் சர்வைவ் பண்ண முடியல. இப்போ அதே தான் ஒரு காலத்துல வந்து இந்தியாவில் ஃபுல்லா வந்து புத்திசம் ரொம்ப இருந்துச்சு தான். ஆனா புத்திசம் வந்து துறவரத்துல ரொம்ப இருந்தாங்க. அப்படி இருந்தா எப்படி நம்மளோட லைஃப் ஈகோசிஸ்டம்ல பேலன்ஸ் பண்ணும்? இது வந்து ஒரு பட்சமா தான் லைஃப்ல முறை இருக்கு. இது வந்து ஒரு வாழ்வியல் முறை முடியாது. அதனால ஒரு காலகட்டத்துல அது பின்பற்ற முடியல, சர்வைவ் பண்ண முடியல. ஜெயினிசம் அப்படிதான். ஜெயினிசம் ரொம்ப பிரின்சிபலான ரொம்ப பிரின்சிபல். அவங்க வந்து காத்து கூட சுவாசிக்கிறது ரொம்ப நடக்கும்போது கூட எறும்பெல்லாம் வந்து மெரிச்சிட போறோம் சொல்லிட்டு பாக்டீரியாலாம் வந்து நம்ம மூச்சு விடுறது பாக்டீரியா செத்து போயிரும் சொல்லுவாங்க. ரொம்ப பர்டிகுலரா இருப்பாங்க. அந்த மாதிரி வாழ முடியாது. பட் இருந்தாலும் இதெல்லாம் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து வந்த ஞான மார்க்கங்கள். அதெல்லாம் பொதுவாக இதெல்லாம் இந்து தான் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க எல்லாமே மறுஜன்மம் பத்தி நம்புவாங்க, கர்ம பத்தி நம்புவாங்க. என்ன இருந்தாலும் இது சனாதன தர்மத்துக்கு ஏதோ வகையில் அவங்களாம் சம்மந்தப்படுத்த. ஆனா வேதம் இல்லை. ஸோ அப்ப இருக்கிறப்ப இது எல்லாமே எல்லா காலத்திலும் சனாதன தர்மம் இப்போ இருந்தாலும் சரி, 500 வருஷம் தான் சரி, 1000 வருஷத்துக்கு முன்னால இருந்தாலும் சரி, இப்போ 5000 வருஷம் பின்னால முன்னுக்கு போனாலும் சரி, அது இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா அது எல்லா டைம்லயும் அது வேலை செய்யும். ஏன்னா அது ஒரு சயின்ஸ். இப்போ வந்து இப்போ நாசா கண்டுபிடிச்சிருக்கு, யூனிவர்ஸ்ல ஒரு சவுண்டு ஒலிச்சிட்டே இருக்கு. இப்பதான் அதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஒரு காலத்துல நம்ம சொல்றோம், நம்ம புராண கதை சொல்றப்ப சிரிக்கிறாங்க. இப்போ குவாண்டம் பிசிக்ஸ் சொல்லுது இட்ஸ் பாசிபிள், வை நாட். இப்போ வந்து மல்டிவர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க, நம்ம எப்பயோ பத்தி பேசிட்டோம். அப்ப சயின்ஸ்ல இப்ப வருது ஒரு விஷயமும் ஏற்கனவே பேசியிருக்காங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு அது இந்து தர்மம் சயின்ஸே முறையில வச்சிருக்கல. சயின்ஸுக்கே ஒரு சவாலை விட்ட ஒரு தர்மம்னா இந்து வாழ்வியல் முறை. ஸோ இந்த வாழ்வியல் முறை ஒரு பர்டிகுலர் நேரோ மைண்டடா பார்க்கலாம். அதாவது நீ இதை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். இது மதம்னா என்ன அர்த்தம்? அதாவது யூ ஹாவ் டு ஃபாலோ திஸ், இந்த பிரின்சிபல் நீ இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னது இல்லை. யூ allowed to ask question. You have to ask question. இப்போ மற்ற இதில் வந்து நீ கொஸ்டின் கேட்டா நீ வெளியே போயிடணும். கொஸ்டின் கேட்க முடியாது. நம்ம வந்து இன்கொயரி பண்ண முடியாது. ஒரு புக்கு ஒரு கோட் எனக்கு இது பிடிக்கலன்னா நீ ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளவுதான். ஆனா இங்க அப்படி இல்லை. நீ கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டு பிறந்ததான் பகவத்கீதா. அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட தைரியமா கேள்வி கேட்கிறாரு, நீ செய்யறது பாவம் இல்லையா அப்படின்னு யார் கேட்கிறாரு? கிருஷ்ணர்கிட்ட பார்த்து கேட்கிறாரு. எந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் இருக்கும்? கடவுள்கிட்டே கேள்வி கேட்கிறாரு அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு வந்து கேள்வி கேட்கிறாரு. அது நம்ம இருக்கிற உபனிஷத்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கேள்வி கேட்டு தான் பிறந்துச்சு. கேள்வி ஞானம் எப்படி நம்ம வாழ்க்கையோட, அதாவது இதே தத்துவத்தை வந்து நான் வந்து வாழ்க்கையில இருக்கிற யோகத்திலும் வேலை செய்யுது. ஆயுர்வேதா சித்தம் வைத்தியம் சொல்றாங்களா, அது இருக்கிற சயின்ஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னா இந்து தர்மத்தில் உள்ள அந்த பஞ்சபூதம் ஓம் சொல்றோம்ல, இதே ஒரு தத்துவம் தான் ஆயுர்வேதத்துல பாய்க்கிறாங்க, வேலை செய்யுது. இதே தத்துவம் கோயில் பூஜை முறையில வைக்கிறாங்க, பஞ்சபூதமும் கோயில் பூஜை முறையெல்லாம் வச்சு இது பண்றாங்க, அது வேலை செய்யுது. லைஃப்ல வச்சு பார்த்தா இந்த பிரபஞ்சம் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்ட், இதெல்லாம் இப்ப இருக்கிற சைக்காலஜி எல்லாமே அப்படியே பொருந்துது. வானவியல் சாஸ்திரமும் அப்படியே பொருந்துது. இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க 9 பிளானட்ஸ் இருக்கு, இந்த விஷயம் இருக்கு, அந்த விஷயம். உலகத்துல இருக்கு இந்த மில்கி வேவ்ல எந்தெந்த நட்சத்திரம் இருக்குன்னு வேதத்துல இருக்கு. அப்போ இந்த மில்கி வேவ்ல நடுவில் வந்து மூலம் நட்சத்திரம்னு இருக்கு. அதுதான் வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமா, அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல இருக்குன்னு இப்போ சயின்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு ஸ்டார் இருக்கு, ஜேஷ்டான்னு சொல்லுவாங்க. இதுல சமஸ்கிருத வார்த்தையே பெருசுன்னு அர்த்தம், ஜேஷ்டா. இப்போ கண்டுபிடிச்சா அதுதான் நம்ம இருக்கிற ஸ்டாரின் பெரிய ஸ்டார். அப்போ நார்மலா கண்ணுக்கு பார்க்குறப்ப கண்டுபிடிக்க முடிய விஷயம் நம்ம தர்மத்தில் இருக்குன்னா, இது எப்படி வந்து ஒரு மதம் நம்மளை குறுக வைக்க முடியும்? இல்லை, இது வந்து உண்மை. இது நீ இப்போ எடுக்கிறியோ நாளைக்கு எடுக்கிறியோ 500 வருஷம் எடுத்தாலும் அது அழியாது. ஏன்னா இது யூனிவர்ஸ் இருக்க வரைக்கும் அது எப்படி உண்மை இருக்கோ அதே மாதிரி தான் இந்த வாழ்வியல் முறையும் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த வாழ்வியல் முறையில வந்து எது தானே நம்ம சொல்றோம், இந்த வாழ்வியல் முறை தான் நம்ம என்ன சொல்றோம், இது வந்து துறக்காதீங்க. ஏன்னா இது வந்து நம்மளோட ஹெரிட்டேஜ், நம்மளோட சொத்து, நம்மளோட பாரம்பரியம். இது நம்ம விட்டு கொடுத்துட்டா நம்மளோட ஹெரிட்டேஜ், நம்மளோட அடையாளம் காண போயிடும். அப்ப கடைசியில மொழி ஒண்டி நம்ம வச்சுக்கிட்டு, மொழி எதை காமிக்குது? இப்ப மொழி வந்து ஒரு பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜ் வந்து ஒரு தீவு கனெக்ட் பண்ணுது. இப்ப தீவை அழிக்கிறோம். இல்ல மொழி ஒண்டி தான் எனாஃப். இதுக்கு பின்னால எது சேகரிச்சு? தமிழ் இருக்கிற 95% புக்ஸ் எல்லாமே ஆன்மீக புக்கு தானே. ஆமா, இது நம்மளுடைய எல்லா இது எல்லாமே ஆன்மீக சம்பந்தம்.
எல்லாத்தையும் நீங்க அழிக்கிறீங்க. ஆன்மீகம், தமிழுக்கு, ரிலிஜனுக்கு சம்பந்தம், இந்து தர்ம சம்பந்தம் அழிக்க தமிழ் மட்டும் எடுத்துருங்க. தமிழ் மட்டும் எடுத்துட்டு அதை வச்சு எது பேசுவீங்க? அடுத்த 100 வருஷம் வந்து நம்ம பையனுக்கு என்ன செய்வோம்? தமிழ் படத்தை சினிமாவில் வருதான் தமிழ். அதாவது தீபாவளி, சூறாவளி. இப்ப இதுதான் நம்மளோட அடுத்த ஜெனரேஷன் தெரியணுமா? அது தமிழ்னா இந்த மாதிரி ஒரு ஷெலவா இருக்கிறது தான் என்னோட பாரம்பரியமா, என்னோட அடையாளம் இவ்வளவுதானா? ஒரு காலத்துல அழிய போகுது. அந்த விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ சொன்ன மாரி ரிஷிமார்கள்லேருந்து வந்துச்சு. அப்போ அந்த ரிஷிகள் வந்து இது எல்லாத்தையும் கம்போஸ் பண்ணி இந்த சவுண்ட்ஸ் வந்து சிவபெருமானே எழுப்பி இதுதான் மக்கள்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க எடுத்து இது கம்போஸ் பண்ணாங்க. இந்த சவுண்ட்ஸு, இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வேதங்களாக பிரிஞ்சிச்சா? சுந்தர மொழியாக மாற்றுறதுக்கு முருகப்பெருமான் வந்து மக்களோட நடைமுறையாக இருக்கிறதுக்காக கொண்டு வந்தாரா? ஸோ முதல்ல வந்து இந்த மொழி வந்து அது பிரபஞ்சத்திலேருந்து கேட்கப்பட்டது. அது வந்து ரிஷிகள் வந்து அப்படியே ஆழ்நிலை தியானத்தில் இருக்கிறப்ப அவங்கள ஒரு ஃப்ரீக்குவன்சியில் போகிறாங்க. அவங்க ஃப்ரீக்குவன்சியில் கேட்குறாங்க, ஏதோ ஒரு சவுண்டு வருது, எனக்கு இந்த சவுண்டுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்குது. இப்போ ஒரு சவுண்டு அதோட சவுண்டு ஒலி வந்து சவுண்டு வந்து ஃபார்மாக மாறுனுச்சுன்னா, எக்ஸாக்டாக மாறுனுச்சுன்னா அது வந்து சமஸ்கிருதம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உராசுறப்ப வெளிச்சம் வருது, ஸ்பார்க் வருது. இப்போ மேகமும் உராசுறப்ப சவுண்டு வருது, அதுக்கப்புறம் வெளிச்சமும் வருது, மின்னலும் வருது, இடியும் வருது. அப்போ பிரபஞ்சத்தில் இது ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் இருக்கிற ஒரு மேஜிக்கான ஒரு ஒலின்னு பார்த்தா சமஸ்கிருதம். இப்போ சமஸ்கிருதத்தில் ரம்னா அக்னி பீஜம். இப்போ வார்த்தை சொல்ல அக்னி வெளிச்சம் வருது. இதுதான் அதோட தாற்பயம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. இது வந்து மனசனால உருவாக்கப்பட்டது இல்லை. அதாவது இப்போ தமிழ் நம்ம சொல்றோம், தமிழ்ல வந்து இப்போ தமிழகத்தில் இருக்கு, நம்ம எங்கெல்லாம் பேச தமிழகத்தில் இது இருக்கு. ஆனா இதை தாண்டி நம்ம வேற பவுண்டரிக்கு போறப்ப பிரபஞ்சம், கடவுள் ஒரு விஷயம் காண போயிட்டாரா? அப்படின்னா பொதுவா ஒண்ணு இருக்கணும். அது உலகம் ஃபுல்லா இருக்கு, இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா இருக்கு, இந்த உலகம் மட்டும் இல்ல, இந்த அண்ட சராசர ஃபுல்லாவே ஒரு ஒளி இருக்கு. அந்த ஒளி பொதுவான ஒரு விஷயமா இருக்கு. அதுதான் ரிஷிகள் கேட்குறாங்க. அதுக்கு பூமி கொண்டு வராங்க. கொண்டு வந்து மனித குலத்துக்கு முதல்ல அது கொடுக்குறப்ப பரிணாம வளர்ச்சியில ஒரு காலகட்டத்தில் ஒரு லாங்குவேஜ் வந்து உருவாகுது. அதுல வந்து தமிழ் வந்து அது நம்ம கண்டுபிடிக்க முடியல ஆக்சுவலி. ஏன்னா தமிழ் வந்து ஒரு சில பேர் சொன்னா இண்டிபெண்டாவே ரொம்ப அழகா இருக்கு. பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் தமிழ்ல நீங்க இப்ப நம்ம நடைமுறையில் பேசுறப்ப எத்தனையோ கிட்டத்தட்ட ஒரு 60% வார்த்தை வந்து சமஸ்கிருதம். இப்ப தமிழை பத்தி சமஸ்கிருதத்தை எதுக்குறாங்களா? அவங்களுக்கே தெரியல. எதுக்குற முக்காவாசி வார்த்தை சமஸ்கிருதத்துல தான் இருக்கு. இப்ப தமிழ்ல எதிர்த்தவர் யாரு? சமஸ்கிருதத்தை எதிர்த்தவர் வந்து கருணாநிதி. அது சமஸ்கிருத வார்த்தை. தமிழ்ல வச்சா அருட்கொடைன்னு வச்சிருக்கணும். அப்ப முக்காவாசி நம்ம சோழர்கள் பயன்படுத்தின வார்த்தை, அதாவது குலோத்துங்க, வர்மா, ராஜராஜேந்திர, இது எல்லாமே சமஸ்கிருத வார்த்தை. தமிழ்நாட்டில் இருக்கிற முக்காவாசி ஊரே சமஸ்கிருத வார்த்தை. காஞ்சிபுரம், சிதம்பரம், ஊட்டின்னு சொல்றோம், உதகமண்டலம், சிவகங்கை, கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி, அப்புறம் வேற என்னென்ன இருக்கு, இந்த மாதிரி ராமேஸ்வரம், ராமநாதபுரம், கிருஷ்ணகிரி, இது எல்லாத்தையும் வச்சு தாமிரபரணி, நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது தமிழ்நாட்டில் இருக்கிற முக்காவாசி அந்த இடத்தோட பேரே சமஸ்கிருதம். அது ஆட்சி பண்ண ராஜா வந்து பல்லவர் காஞ்சிபுரத்துல. அவ்வளோ அளவுக்கு தொன்மையா இருக்கு. அதாவது காஞ்சிபுரத்துல சாஸ்திரம் சொல்றது நகரேஷு காஞ்சின்னு சொல்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு பிரசித்தி பட்டது. அப்ப தமிழும் சமஸ்கிருதம் வேறன்னு பாக்குறப்பதான் இந்த ஒரு கன்ஃபியூஷன் வரும். இது வேற இல்லை, இது ரெண்டுத்துக்கும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பிணைக்கப்பட்டிருக்கு. ஸோ அது வந்து நம்ம வந்து அந்த மாதிரி பார்க்கறதே முதல் தப்பா. ஏன்னா நம்ம காலகட்டத்தில் சான்றோர்கள் இருந்தாங்களா, சித்தர்களும் சரி, யாருமே அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. ஞானத்தில் வந்து ஷேரிங் பண்ணும்போது திருவள்ளுவர் பற்றி பேசியிருந்தாங்க. திருவள்ளுவர் வந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உதற்றே உலகுன்னு சொல்லுவோம். ஏன் பகவான் வந்து சமஸ்கிருதத்தில் போட்டார், தமிழ்லேயே வச்சிருக்கலாமே அப்படின்னு. அப்போ அதுக்கு ஒரு தியோரிஸ் வந்து டிபாங்க் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த ஒரு காலகட்டத்தில் மனிதர் எல்லாமே தமிழ் பேசியிருந்தாங்கப்பா, தமிழராக தான் இருந்தாங்க. பிரபஞ்சமே மனிதனாக இருக்கும் போது எல்லாமே தமிழாக தான் பேசியிருந்தாங்க. அதுக்கு உண்டான அடையாளத்தை வந்து ஆதி தமிழ் வந்து சமஸ்கிருதமாக குறிச்சிருந்தாங்க. ஸோ இப்படி தான் வந்து எனக்கு சொல்லப்படுது. நான் தேடும் போது இந்த கருத்து வந்து ஒரு வகையில் கரெக்ட் தான், ஒரு வகையில் அவங்க பிரித்து பார்க்குறாங்க. அப்படின்னு பார்த்தா நான் சொன்ன பிரிக்க முடியாது சொன்னல. அப்போ வந்து சமஸ்கிருதம்னு ஒரு பிரபஞ்ச மொழி இருந்து, அதே சமயத்தில் தமிழ் ஒரு ரீஜனலாக வளர்ந்துட்டு இருந்துச்சு. இப்போ திருக்குறளில் பார்த்தா, திருக்குறளோட டைம் லைனை பார்த்தா தொல்காப்பியத்துலேருந்து ரொம்ப லேட்டராக தான் வந்துச்சு. அப்போ தொல்காப்பியத்திலே வடச்சொல்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வடச்சொல்லேருந்து தமிழில் நிறைய சொல் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு தொல்காப்பியத்தில் எக்ரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயம் இருக்கு. அப்ப வள்ளுவர் என்ன வள்ளுவர் வந்து சமஸ்கிருதம் தெரிஞ்சவர்.
இப்போ நீங்கள் பாருங்க சில வார்த்தை வந்து தமிழில் அந்த சொல் இல்லை. இப்போ வந்து ஷ, ஜ, ஹா அந்த மாதிரிலாம் இல்லை. பாலாம் கூட தமிழில் இல்லை. அவரும் அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு அந்த அவர் என்ன செய்றாரு, இப்போ கம்பர் அப்படி தான் செஞ்சாரு. கம்பர் என்ன செஞ்சாரு, இந்த ஏற்கனவே ராமாயணம் ஒரு பெரிய ஒரு தர்ம நூல் இருக்கு, இந்த தர்ம நூலை தமிழகத்துக்கும் நெறிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காரு, ராமாயணத்தை மொழிபெயர்த்து அவர் பாணியில செஞ்சார். அவர் முதல்ல சொல்லியிருக்காரு, அதாவது நான் வால்மீகி எழுதுனது தான் நான் தமிழ்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு முதல் பாடல்ல. அப்ப அவங்க பார்த்துருக்காங்க இவ்வளோ பெரிய தர்ம நூல்கள் இருக்கு, இதை வந்து நம்ம மக்களுக்கு வந்து பயன்பெறணும். அப்ப இவனா செஞ்சிருக்காங்கன்னா வேதம் என்ன சொல்லியிருக்கு, வேதம் நம்ம தர்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கு, அதை அப்படியே சொன்னதுதான் திருக்குறள். இப்ப என்ன நினைச்சிருக்காங்கன்னா ஹிந்துயிசம் சொல்லி கொடுத்த இந்த புக்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து சாமி கும்பிடு, கோயிலுக்கு போறது இப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. அதாவது இப்ப நான் ஒரு ஜோக்குக்கு சொன்னேன்னா, என்னாரு நான் இந்துனா பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிடணும்னு நினைச்சிட்டு இருக்கியா, அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஹிந்துயிசம்னா வேத பார்த்தா நீ போய் சாமி கும்பிடு, நீ பொட்டு வச்சுட்டு அர்ச்சனை பண்ணு நினைச்சிருக்காங்க. அந்த மாதிரி சொல்லல. என்ன சொல்றாங்கன்னா தர்மத்தை தான் பத்தி பேசியிருக்காங்க. எப்படி அறத்தை எப்படி கடைபிடிக்கிறது, எப்படி வந்து மாதா பிதா குரு தெய்வம் மாத்ரு தெய்வம் பித்ரு தெய்வம் தர்மத்தை வெளியில செய்ய, சத்தியம் வதா தர்மம் சரா, எப்படி எல்லாம் வகுத்து கொடுத்தோம் உபநிஷத்துல இருந்து எல்லாம் அப்படிதான் இருக்கு. இதை தான் வள்ளுவர் என்ன செய்யறாரு, அந்த தர்மத்தை தமிழ்ல அவர் வந்து கொடுக்குறாரு. அப்ப நம்ம தர்மசாஸ்திரத்துல தர்ம அர்த்த காம மோக்ஷான்னு இருந்துச்சு. அதாவது நம்ம உலகத்துல வாழ்றதுக்கு வந்து 4 வகையான வர்க்கம் இருக்கு. அதாவது தர்மம், அறம், தர்ம அர்த்தானா இப்ப நாயில ஹர்த்தா அதுலதான் வந்துச்சு. அர்த்தானா பொருள். தர்ம அர்த்த காமம்னா அவங்க காமத்து பால் காமம். மோக்ஷம்னா வீடு, அறம் பொருள் இன்பம் வீடு. இது ஏற்கனவே திருக்குறள் வராதுக்கு முன்னையே எல்லா தர்ம சாஸ்திரத்திலும் தர்ம அர்த்த காம மோட்சம் அதிகாரம் பிரிச்சு வச்சுட்டாங்க. அதிகாரம் இன்ஃபேக்ட் திருக்குறள் அதிகார வார்த்தை கூட படிச்சிருக்காரு. இத்தனாவது அதிகாரம், 3வது அதிகாரம் இந்த வருது. அந்த அதிகார வார்த்தையே தமிழ் வார்த்தை இல்லையே, அது சமஸ்கிருத வார்த்தை. அந்த சமஸ்கிருத வார்த்தை அப்படி உபநிஷத்துல இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தைத்திரிய உபநிஷத்துல வந்து உள்ள ஒரு தர்ம சாஸ்திரம் இருக்கு. அந்த உபநிஷத் எப்படி ஆரம்பிச்சிருக்கு தெரியுமா, அதாவது அக்ஷரங்கள்ல முதல் அக்ஷரம் ஆ. அப்படியே நீங்க எடுத்து பாருங்க திருக்குறள்ல அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபம், அப்படியே டிரான்ஸ்லேஷன். இப்ப பிரச்சனை என்னன்னா, இப்ப தமிழ்ல இந்த மாதிரி பிரிவினை பேசுறவங்க இவங்க யாரும் தர்மசாஸ்திரம் படிச்சது இல்லை. படிக்கனால இவங்க நினைக்கிறாங்க, ஓ இது வந்து ஹிந்து சம்பந்தப்பட்டதே இல்லை. ஓகே, அது வந்து தமிழ் பாஷையிலே இல்லை, அதனால வந்து அது தமிழுக்கு சம்பந்தம் இல்லை, ஏன் கலக்குறீங்க, இது வந்து கலக்கக்கூடாதுன்னு சொல்ற ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல வந்து நான் ஒரு சின்னதா ஒரு அடிஷனல், இதுல தேவாரமும் திருமுறையெல்லாம் வந்து எந்த காலகட்டத்தில் இருந்துச்சு? பிஃபோர் தொல்காப்பியமா, ஆஃப்டர் தொல்காப்பியம்? ஆஃப்டர் தொல்காப்பியம். இப்போ தொல்காப்பியம் முடிஞ்சு அந்த டைம்ல வந்து சித்தர்கள் திருமந்திரத்தில் அப்போதான் வந்து சிவபெருமான் வந்து கைலாயத்தில் வந்து நந்திநாத்த சம்பிரதாயம்னு ஒன்று இருந்துச்சு. இது வந்து ஆகம் எப்படி தோண்டுச்சுன்னு சொல்றேன். அப்போ சிவபெருமான் வந்து அவரோட வித்தையை, அவரோட ஞானத்தை வந்து கொடுக்குறாரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் கொடுக்குறாரு. 12 பேர் 8 பேர் கொடுக்குறாரு. அதுல வந்து நந்தி தேவர், திருமூலர், பதஞ்சலி, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, சனகாதி முனிவர்கள் இருக்காங்க. இவர் கொடுக்குறப்ப அந்த வித்தை, அவ்வளோ பெரிய ஒரு வித்தை அங்க இருக்கு, கைலாயத்துல இருக்கு. கைலாயம் தான் நம்ம வடன்னு சொல்றோம், வடக்குன்னு சொல்றோம். வடக்குனா நார்த் இந்தியான்னு அர்த்தம் இல்லை, வடக்குனா கைலாயத்தை குறிக்குது. இது வடக்கு என்றாலே கைலாயம். அது வந்து வடக்கு இப்ப நினைக்கிற மாதிரி வடக்குனா ஹிந்திக்காரங்க அப்படி இல்லை. ஏன்னா இது என்னோட கருத்து. நான் ஏன் அது ஒரு டிபாங்க் பண்ணுவேன்னா, திருக்குறள்ல தென்புலத்தார்னு ஒரு வார்த்தை இருக்கு. தென்னாட்டு சிவன் தென்புலத்தார், அதாவது தென்புலத்தார் தெய்வம் விருந்தோக்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இதை நான் லேட்டரா வரேன். அது என்ன அர்த்தம்னா, தென் திசையில இருக்கிற பித்ருக்கள்னு சொல்றாங்க. அப்பனா பித்ருக்கள் யாருன்னா நம்மள மூதாதையர். மூதாதையர் வந்து தர்மசாஸ்திர அவங்க தெற்கு திசையில இருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து பிண்டம் கொடுக்குறப்பையும் தர்ப்பண கொடுக்குறப்பையும் தெற்கு பார்த்து தண்ணி ஊற்றுவாங்க. ஏன்னா அவங்க தெற்கு திசையில இருக்காங்க. இந்திரன்லாம் ஒரு திசையில இருக்காங்க, குபேரன் வந்து வடக்கு திசையில இருக்காங்க. அதாவது ஒரு இதுக்கும் வாஸ்து பிரகாரம் ஒரு திசை இருக்காங்க. ஈசான மூர்த்தின்னு ஒரு ஈசான திசை இருக்கு, அக்னி திசை இருக்கு. அப்ப பித்ருக்குன்னு வந்துக்குன்னா தெற்கு திசை. அப்ப தெற்கு வடக்குன்னு சொன்னது என்னன்னா, பித்ரு லோக்கமோ வடக்குன்னு சொல்றப்ப கைலாய லோகத்தை தான் முதல்ல குறிச்சிருக்கலாம். ஸோ அப்போ வந்து அந்த வடக்குல இருக்க கைலாயத்துல வந்து சிவபெருமான் அவ்வளோ பெரிய ஞானத்தை கொடுக்குறாரு. அதை கேட்டு திருமூலர் இருக்காரு. திருமூலர் பேர் திருமூலர் இல்லை, அவர் வேற மூலன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவர் வந்து அந்த ஞானத்துல எடுத்துட்டு ஒரு காலகட்டத்தில் சிவன் என்ன செய்றாரு, இங்க உள்ள ஞானத்தை நீ தென் தமிழகத்துக்கு கொண்டு போ. அதுதான் அந்த கதை வரும். அதாவது சிவனோட கல்யாணத்துல வந்து இந்தியாவோட அந்த பேலன்ஸ் போய் ரொம்ப நார்த்தில் போயிடும்.
அப்போ என்ன சொல்றாரு, சிவன் என்ன சொல்லுவாரு, அகஸ்தியரை நீ தெற்குக்கு போ, இந்த பூமியோட பேலன்ஸ் இது பண்ண. அது உள்கருத்து என்னன்னா, இந்த வடக்குல அந்த ஞானம் ரொம்ப ரொம்ப உயர்ந்து இருக்கு, இது தெற்குல வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது, தமிழோட ஆதிக்கம் குறைஞ்சிட்டே போகுது, இது ரொம்ப அக்கறைப்பட்டது சிவன் தான். அப்ப சிவன் என்ன சொல்றாரு, நீ தமிழகத்துக்கு போ, தமிழகத்துக்கு போய் இந்த தமிழை திருப்பி நீ ஆன்மீக இதை கொண்டு வா. அப்போ வந்து முதல்ல அகஸ்தியர் அனுப்புனாரு, அதுக்கப்புறம் அனுப்புனது வந்து திருமூலர். அப்ப திருமூலர் என்ன சொல்றாரு, கைலாயத்திலிருந்து வராரு, தெற்குல வந்துட்டு இருக்கிறப்ப அவர் சமஸ்கிருதம் இந்த பாஷை தான் அவள் தெரியுது, வந்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு அவர் உடம்ப வந்து பிரகாய பிரவேசம் செய்றாரு, கூடு விட்டு கூய்ப்பாரு. ஏன்னா அந்த இடத்துல வந்து மாடுகள் மேய்க்கிற ஒருத்தர் வந்து இறந்து போயிறாரு, மாடுலாம் அழுந்துட்டு இருக்கு. சொல்லுவா கருணையால் என்ன செஞ்சாரு, திருநந்த கதை உங்களுக்கு இல்ல அவரு நல்லா இருக்கா சொல்லுங்க சார் வராரு. அவர் வந்து பாக்குறப்ப மாடு மேய்க்கிற ஒரு ஒரு இளைஞன் வந்து இறந்து போயிறாரு, இறந்து போயிட்டு அந்த மாடுகள்லாம் அழுந்துட்டு இருக்கு. அப்ப ஒரு வினோதமா இருக்கு, மாடு இந்த மாடு மேய்க்கிறப்ப அழுகுதுன்னா எந்த மாதிரி ஒரு பந்தம் இருக்கும் சொல்லிட்டு அவரால் தாங்க முடியல, ஏன்னா அவ்வளவு கருணையானவங்களாம். அப்படின்னா சொல்றாரு, பரவாயில்ல நான் மரத்துல என்ன உடம்ப வச்சுட்டு இவர் உடம்புல போயிட்டு கொண்டாடி இவங்களை மாடு அபேண்டனா இருக்கு, நான் அவர் வீட்டு வரைக்கும் விட்டுட்டு நான் திருப்பி எடுத்துக்கிறேன். இதெல்லாம் அவர் தெரியல. இவர் போயிட்டு அவர் பிரகாய பிரவேசம் கூடு விட்டு கூடு பாஞ்சு இந்த மூலன் உடம்புல ஒழுக்கு போறாரு. உடம்பு போயிட்டு இந்த மாடெல்லாம் கூட்டு போய் வீட்டுக்கு போய் அனுப்பிட்டு வந்துடுறாரு. வந்துட்டு அவர் போய் மரத்துல போய் அவர் உடம்ப பாக்குறப்ப அந்த உடம்பு காண போயிருச்சு. அவருக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. என்ன வருது எப்படி இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப இதா இருக்கும் பார்த்துட்டு. அப்போதான் அவர் அப்படியே தியானத்துல உட்காராரு. அப்ப சிவனோட கட்டளை புரியுது, என்னன்னா இது செஞ்ச லீலைனா தான், ஏன்னா தமிழகத்துக்கு என்னோட ஞானம் போய் சேரணும், நீ சமஸ்கிருதத்துல இருந்தா எங்களுக்கு இங்குள்ள பீப்புளுக்கு புரியாது, நீ வந்து தமிழ்ல மொழி பெயர்க்கணும், நான் எது இதெல்லாம் சொல்லி கொடுத்தனும் தமிழ்ல மாத்து. அது மாத்துனதுதான் திருமந்திரம். அப்ப வேத ஆகமம் இருக்குல்ல, ஆகமத்தை தமிழ் பெயர்த்தது வந்து திருமூலர் தமிழ்ல. சோ அந்த அத்தனை நூலிச்சும் தமிழ்ல உருவாக்குறாங்க, தமிழ்ல வந்து அப்படியே செய்றாங்க. இது வந்து அப்ப நம்ம சொல்லணும் திருமூலர் வந்து ஒரு வடக்குல இருந்து வந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லணும். நம்மளுக்கு இங்க இருக்கிற பேசிக்கே அதான் திருமந்திரம். இங்க இருக்கிற அகஸ்தியர் தான் நம்ம தமிழ் சங்கத்தை உருவாக்குனாரு, அவர் நம்ம வந்து வடக்குன்னு சொல்லிட்டு விட முடியுமா? அப்ப அந்த 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 நம்மளோட அந்த ஹிஸ்டரி புரியாதனால வந்த வேணாம் ஆக்சுவலி இந்த ஒரு விஷயம் தான். எப்படி வந்து சிவபெருமான் வந்து தமிழகத்துல பீப்புளோட அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் தானே அவர் கருணையால கொடுக்குறாரு. அதாவது இல்ல நம்ம சமஸ்கிருதம் மட்டும் தான் புரியாது, ஏன்னா இது வந்து வித்தியாசமான ஒரு விஷயம், தேவ பாஷை, மக்களுக்கு போய் சேரணும், கடைசியில் மக்களுக்கு செய்யலாம் என்ன பிரயோஜனம். அதான் அப்ப தமிழகத்துக்கு மட்டும் அவர் இந்த மாதிரி செய்யல, நார்த் இந்தியாவில் நடந்திருக்கு. நார்த் இந்தியாவில் வந்து துளசிதாஸ்னு ஒருத்தர் வந்திருக்காரு. துளசிதாஸ் அவர் அந்த காலகட்டத்தில் அவதி அந்த மாதிரி காஷியில வந்து ராமாயணம் சமஸ்கிருதத்தில் தான் இருந்துருச்சு ரொம்ப காலமா. அப்புறம் இது சமஸ்கிருதம் இருக்கிறதுனால பாமர மக்கள் அது ரீச் அவுட் பண்ண முடியாது. சமஸ்கிருதம் இஸ் நாட் கன்வர்சேஷனல் லாங்குவேஜ். அந்த காலத்துலேருந்து தமிழ் தான் கன்வர்சேஷனல் லாங்குவேஜ். இப்போ இருக்கும் கீழடி அகல் ஆய்வு பார்க்குறப்ப இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வரைக்கும் தமிழ் தொடர்பு இருக்கும். அப்போ ஆரியன் மைக்ரேஷன் அப்புறமேல வரேன்னு அது ஃபுல்லாகவே டீபங்க் பண்ணிடலாம். ஸோ அது அப்புறமேல வரேன். அப்போ அந்த டைமில் வந்து சமஸ்கிருதம் வந்து பொதுவாக பேசப்பட்ட மொழியில் அது வந்து ரொம்ப எலிட்டான ஒரு லாங்குவேஜ், அது வந்து ரொம்ப ஃபார்மலான ஒரு லாங்குவேஜ். அப்போ சிவம் நம்ம பார்க்குறாரு, இப்படி இருக்கிறப்ப எத்தனை பேருக்கு அந்த ஞானம் போய் சேரும், ராமாயணம் எத்தனை பேருக்கு சேரும், படித்தவங்களுக்கு தான் சேரும், பெரிய பெரிய உங்களுக்கு தான் சேரும், சாஸ்திரம் பண்டிட் தான் சேரும். அப்போ சிவபெருமான் என்ன செய்றாரு, துளசிதாஸுக்கு வந்து ஆசீர்வதிக்கிறார், நீனசி லோக்கல் லாங்குவேஜ்ல ராமாயணத்தை எழுந்து. அப்போ அவருக்கு பெரிய எதிர்ப்பு வருது, அவதி லாங்குவேஜ் இது நான் செய்ய முடியாது, இது வந்து ரொம்ப கொச்சையா இருக்கு, நான் எப்படி சாதாரண லாங்குவேஜ் சமஸ்கிருதத்தை விட்டு நான் வந்து சாதாரண லாங்குவேஜ் எழுத முடியும். அத்தனை எதிர்ப்புக்கு மத்தியில் அவர் எழுந்தினாரு. எழுந்த வச்சுது சிவபெருமான். அப்ப தமிழகத்துல மட்டும் திருமூலர் அகஸ்தியரை பண்ண சொல்லல, ஒரு இடத்துல இந்தியாவில் ஒரு இடத்துல அவங்கவுங்க மொழியில செய்ய சொல்றாரு. அப்ப கடவுள் வந்து எல்லா மொழியிலையும் அவர் வந்து ஞானத்தை கொடுக்குறாரு. அதே சமயத்துல சமஸ்கிருதம்னு வந்துட்டா அது வந்து ஒரு பிரபஞ்ச மொழி, அது எப்பொழுதும் இருக்கிற ஒரு விஷயம். ஆனா இப்ப நம்ம இப்போ பீப்புள் பாலிட்டிக் என்ன நினைக்கிறாங்கன்னா, சமஸ்கிருதம் ஒரு தனிப்பட்ட ஒரு பீப்புளோட லாங்குவேஜ் அப்படின்னு பாக்குற வரைக்கும் தான் பிரச்சனை. ஆனா இப்போ வரைக்கும் அது வந்து சில ஒரு எலிட் குரூப் கிட்ட மட்டும் தான் இருக்கு அந்த நாலேஜ். ஏன் இந்த மாரி வார்த்தை இருக்கு அப்படின்றீங்க. ஸோ அது வந்து அதுதான் நீங்க வந்து ஸ்காலரா எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது மலேசியாவில் நீங்க வந்து சமஸ்கிருத கிளாஸா எடுத்து நடத்துறீங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கிளாஸ் நடக்குதுங்களா? அப்படிதான் இருக்கு. ஓகே, அப்படி இருந்தா கண்டிப்பா உங்க வீட்டு பிள்ளைங்களை இல்லாட்டி நீங்க வந்து இல்ல நானும் சமஸ்கிருதத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறேன், இதுக்குள்ள இருக்கிற மூல அர்த்தங்களும் தேவ அர்த்தங்களும் நான் புரிஞ்சுக்க போறேன், என்னதான் இருக்கு, கண்டிப்பா விமல நாகராஜன் அவர்களை வந்து தொடர்பு கொள்ளுங்க. வந்து திருஞான சம்பந்தர் பெரிய புராணத்துல திருஞான சம்பந்தர் வந்து சிவபுராணம் வராருல்ல,
அவர் பாலுக்கு அழுகுறப்ப சிவபெருமான் அம்மையரை வராங்களா, வர்றப்ப எப்படி அந்த காட்சி வந்துச்சுன்னு பெரிய புராணத்துல இருக்கு. அதாவது வேதம் புடைசூழ, அதாவது வேத சத்தத்தை முழக்க சிவபுராணம் வந்துட்டு இருக்காருன்னு அந்த குறிப்பு இருக்கு. அப்ப திருஞான சம்பந்தரே வேதத்தை கற்று அறிஞ்ச ஒரு பண்டிதர். அப்ப திருஞான சம்பந்தப்பட்ட மாணிக்க வாசகர் உட்பட. அப்ப இது நம்மளோட உண்மையான அந்த நம்மளோட வேறு போய் புரியறப்பதான் எல்லாத்தோட அர்த்தம் புரியும் நம்மளுக்கு. நம்ம வந்து சைவ மதம்னு ஒன்று இருக்கு, அது வந்து ஆகம தந்திரத்துன்னு வந்துச்சு. ஆகமம் எல்லாமே சமஸ்கிருதத்தில் இருக்கு. ஸோ இதோட முள்ள அர்த்தம் இப்போ நான் சொன்னதுனா, இப்போ தர்ம அர்த்த காம மோட்சம் நம்ம இருக்கிற தர்ம சாஸ்திரம் புரியலன்னா, இப்போ ஒரு ஆளை வந்து நம்ம மேனிப்புலேட் பண்றாங்க. இல்லை இது வந்து இந்து இல்லை, திருக்குறள் வந்து உண்மையிலேயே பார்த்தா தமிழ், இதுக்கும் மதத்துக்கும் சம்மந்தம் இல்லை மேனிப்புலேட் பண்றவங்கள்ட்டேருந்து நம்ம வந்து மேனிப்புலேட் பண்ண முடியாது. பிகாஸ் வி அண்டர்ஸ்டாண்ட். இப்போ மலேசியாவில் வந்து நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ வந்து மலேசியாவில் இருக்கிற வார்த்தை எல்லாமே சுவாமி, இஸ்திரி, புவாசா, இதெல்லாம் வந்து எங்க வார்த்தைன்னு சொன்னால் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இல்லை உங்களுக்கு விஷயம் தெரியல. அதே மாதிரி தான் விஷயம் தெரியாதவங்க தான் ஆக்சுவலி நம்மளை குழப்புறது. விஷயம் தெரிஞ்சிட்டா நம்ம வந்து அதெல்லாம் இது விஷயம் தெரிஞ்சவங்க அந்த பிரிவினைவாதம் இருக்கும். இன்ஃபேக்ட் தமிழை வளர்க்குறதே இவங்க தான். யார் வந்து உபன்யாசம் பண்றாங்க, நம்மளுக்கு தேவாரம் பாசுரங்கள்லாம் படிக்கிறவங்க தானே தமிழை வளர்க்குறாங்க. இப்போ பேசுறாங்களே, இந்த பிரிவினை பேசுறாங்களே, இவங்க யாராச்சும் ஒரு திருக்குறள் கூட படிச்சிருப்பாங்களா? படிக்க மாட்டாங்க. திருக்குறளை படிச்சிருந்தா அவங்களுக்கு அசந்து போயிடுவாங்க. ஸோ இவங்களை வந்து நீங்கள் நாத்திகனா சொல்கிறீங்களா, இல்லாட்டி அவங்க உண்மையாகவே வந்து இந்த கொள்கையெல்லாம் இருந்தால் எனக்கு ரொம்ப கட்டுப்பாடாக இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது, ஐ வாண்ட் டு பி ஃப்ரீ, ஸோ அது என் மேலே திணிக்காதீங்க, அதனால அவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வருது, நான் ஏன் இந்தமாரி நான் திருப்பி போட்டுட்டுமா, நோபடி இஸ் கொஸ்டினிங் மீ, நான் ஆட்டோமேட்டிக்காக நாத்திகனா மாறிடுவாங்களா? அந்தமாரி ஏதாச்சும் ஒரு பிம்ப காட்டு தான். ஆக்சுவலி என்னன்னா, இந்து தர்மம்னு பார்த்தா சனாதன தர்மம் நம்மளை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கோட்பாடு வந்து நம்மளை திணிக்க மாட்டாங்க. இந்து தர்மத்தில் நாத்திகனா இருக்கலாம். ராமாயண காலத்திலே ஒருத்தர் வந்து கடவுள் நம்பல, நாத்திகர், அந்த மாதிரி ஒரு விஷயம், அந்த மாதிரி ஒரு விஷயமும் இருந்திருக்கு. இந்து தர்மத்தில் நீ கேள்வி கேட்கலாம், நீ நாத்திகனா இருக்கலாம், கடவுள் நம்பலாம், கடவுள் நம்பாம இருக்கலாம், ஆனால் வேதத்தை எடுத்தாகணும். நம்ம தர்ஷனாஸ் நிறைய இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரீடம் இருக்கு. ஆனால் இந்த ஒரு திராவிட கொள்கை எங்கேருந்து வந்துச்சுன்னா, அது இப்போதான் வந்துச்சு. ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னே தான் வந்துச்சு. இப்போ நான் ரிமைண்ட் பண்ணி போய் பார்த்தா அந்த மாதிரி ஒரு யாரை பேசுன மாதிரி நம்மளுக்கு தோணல. அதாவது நம்ம வந்து தேவார காலத்திலும் சரி, தொல்காப்பிய சங்க காலத்திலும் சரி, அகஸ்தியர் சித்தர் காலத்திலும் சரி, நக்கீரர் காலத்திலும் சரி, ஔவையார் காலம் எல்லாத்துலேயும் பார்த்தா இந்த மாதிரி பேசவே இல்லையே. ஓகே, இது டோட்டலி ஒரு புது நாலேஜாக தான் இருக்கும். கண்டிப்பாக நிறைய ஆடியன்ஸ் வந்து இது என்னப்பா புதுசாக இருக்குது அப்படி சொல்லும் போது, இது நம்மளுக்கு தெரியாதது வந்து நம்மளுக்கு புதுமையாக தான் இருக்கும். தெரிஞ்சுக்கிற வேண்டியது தான் இந்த போட்காஸ்ட்க்கு உண்டான முழு நோக்கமே. ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷன் தெரியும். உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கூட கீழே தெரிவிக்கலாம். ஸோ மறக்காமல் இதை 4 பேர் ஷேர் பண்ணிடுங்க.